பொறியாளர் ஜேசி செந்தில்முருகன் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். ஜூன் 17th வந்துட்டு நம்ம அந்த ஜேஇபி மூலமா அந்த பிசினஸ் வெபினார் வந்து மிக சிறப்பு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற ஜேசி நந்தகுமார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பார்ட்னர்ஸ் வந்துட்டு ஒரு மிக சிறப்பான ஒரு அனுபவத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த வகையில இது வரைக்கும் நம்ம வந்து சேல்ஸ் அப்படின்னாலே வந்து என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கில் சேல்ஸ் பண்ணலாம், இ-காமர்ஸ்ங்கிற ஒரு சைட் இருக்கு, இது மாதிரியான விஷயங்கள். இதில் வந்து மார்க்கெட்டிங் ஆஸ் வெல் அஸ் சேல்ஸும் பண்ண முடியும். பட் அதனுடைய பிளாட்ஃபார்ம் என்னங்கிறது தெரியும். பட் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்கல. இன்னைக்கு வந்து அதை பற்றி பார்க்கறதுக்காக நம்ம இங்கே இருக்கோம். ஸோ பார்ட்னர்ஸ், நம்ம இந்த லாக்டவுன் முடிஞ்சு நம்ம திருப்பி ரிட்டர்ன் போகிறப்ப நம்மளுடைய செல்லிங் பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரிலாம் இருந்தால் நமக்கு பெட்டர்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட செஷனில் பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் இன்கேஸ் வர தேர்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்து லாக்டவுன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டா போன உடனே இமீடியட்டாக எந்த நேரத்துலையும் வந்துட்டு எந்த ஒரு பொருளையும் டம்ப் பண்ணிட வேணாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி 1 week 10 days வெயிட் பண்ணி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவையானதை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருங்க. ஏன்னா மேபி திருப்பியும் வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அப்படியே விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விட்டுட்டா பிரச்சனை இல்லை, நம்ம திருப்பி வேணுங்கிறப்ப நம்ம வாங்கிக்கலாம். பட் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இருக்கிற கையிருப்பையும் நம்ம முதலீடாக போட்டோம் அப்படின்னா திருப்பியும் நம்ம கொஞ்சம் சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பார்ட்னர்ஸ், நம்மளுடைய தொழிலுடைய ரேஷியோ வந்து ஒரு 1 monthக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணிட்டு தான் திருப்பி வந்து நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனோட இன்றைய சிறப்பு விருந்தினர் மற்றும் பயிற்சியாளரை மீண்டும் ஒரு முறை வருக என வரவேற்று இங்க இருக்கிற பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா நம்மளுடைய பிசினஸ்ல இது எல்லாமே வந்து எந்தாவது ஒரு புள்ளியிலேயாவது நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம செயல்படுத்துவோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட் இல்லை. தேங்க்யூ பார்ட்னர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சேர்மன். ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்க வெபினார். ஒரு எப்படி வந்து நம்மளுடைய ஈவினிங் வெபினார் போகுது, அதே மாதிரி மார்னிங் வெபினாரும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதுல வந்து நம்ம சேர்மனுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சேர்மன். தேங்க்யூ ZP சார். உங்களுடைய ஒவ்வொரு நாள் உங்க பிரசன்ஸே எங்களுக்கு பெரிய மோட்டிவ். டைமுக்கு வந்து நம்ம ஒரு பெப்டா கொடுக்குறது, வி ஆர் வெரி மச் ஹாப்பி ஆன் திஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து நம்முடைய உரையாற்ற வருவர் நமது பாசமிகு முன்னாள் மண்டல தலைவர் JCHF சந்திரமோகன் சார். ஓவர் டு யூ சார். ஹலோ. எஸ் சார், கேக்குது சார், பேசலாம் சார். நீங்க பர்ஃபெக்ட்டா இருக்கு சார். எஸ் சார். ஆல்ரைட் சார், குட் மார்னிங் டு எவரிபடி. இன்னைக்கு இந்த மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓகேங்களா? ரைட். அதாவது எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற ஒரு டர்புலன்ட் சிச்சுவேஷன், இந்த ஒரு குழப்பமான ஒரு பாதுகாப்பு நோக்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில எல்லாரும் முதல் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ரைட். இந்த ஜேஇபி மீட்டிங் இன்னைக்கு 23, 24 நாள் நடந்துன்னு வராங்க. இந்த சமயத்துல இதை சேர் பண்ற நந்தகுமார் அவர்களுக்கும், இன்னைக்கு ஃபேக்கல்டி வந்திருக்க செந்தில்குமார் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய நம்ம மண்டல தலைவர் அவரும் மற்றும் கலந்து கொண்டிருக்கின்ற இதர நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பிசினஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ, நான் ஒரு பிசினஸ்மேன் தான். ஒரு பிசினஸ் சக்சஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், பல விதமான நம்ம வந்து கையாளுறோம், பல விதமான விஷயங்களை நம்ம வந்து இருந்தாலும் கூட ஒரு பிசினஸ் ஒரு நோக்கம், நம்ம நோக்கம் எல்லாமே பிசினஸ்ல வெற்றி அடையணும், நம்ம செய்யற அந்த தொழில் வந்து மேல மேல வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். அதுல வெற்றி அடைகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் நேற்று நந்தகுமார் சார் இன்வைட் பண்றது யோசனை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஒரு கதை வந்து எனக்கு ஒரு ஞாபகம் வந்து, இந்த கதையில விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் எனக்கு. மகாபாரதத்துல வர ஒரு நிகழ்வு இது. துரோணாச்சாரிய அர்ஜுனன். அப்ப அந்த அர்ஜுனனுக்கு ஆனா அவருடைய மகன் அஸ்வத்தாமனும் மிக சிறந்த ஒரு விளையாடி. ஒரு நாள் அஸ்வத்தாமன் என்னப்பா உங்களுக்கு வந்து சிறந்த மகனா எனக்கு நீங்க ஒண்ணும் சரியா கற்றுத்தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவர் ஒண்ணுமே சொல்லல. சரி, நாளைக்கு முடிவு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் அவர் தூங்கி எப்ப விழிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அர்ஜுனன் வந்துடுவான். அர்ஜுனன் வந்துடுறான். அந்த உடனே 2 பேரையும் அழைச்சிட்டு வாட்டங்கரைக்கு குளிக்க போறாங்க. குளிச்சுட்டு போறப்போ அப்போ ஒரு விஷயம் சொல்றாரு. ஒரு பானம் என்பது, ஒரு அம்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு பறவையை பறந்து செல்ல வேண்டும்.
அதனுடைய இலக்கை நோக்கி செல்ல வேண்டும். அதற்கு எந்த விஷயத்தையும் ஒரு பறவை எப்படி ஒரு நீரில் தண்ணீர் படாமல் மேலே பறக்கிறதோ, ஒரு வாதோ அன்னமும் பறக்கிறதோ, அதே போல நாம் இருக்க வேண்டும் என்று ஒட்டாமல் துளைத்து செல்கின்ற ஒரு சக்தி இருக்க வேண்டும் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு சொல்லி வந்தோடனே கேட்கிறப்பல அஸ்வத்தாமன், அப்பா நீங்க எனக்கு என்ன சொல்லி அர்ஜுன் என்னைக்கு அர்ஜுன் சிறந்த சொன்னீங்களே எனக்கு நிரூபிச்சு காமிங்கன்னு சொல்றப்போ, 2 பேருக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். இந்த போட்டியில யார் வெற்றி பெறுகிறீர்களோ அவர்கள் இது மிகச்சிறந்தவரா நான் அறிவிச்சா என்னுடைய அத்தனை திறமைகளை நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அதிக ஒரு கொஞ்சம் வைரமா இருக்கிற ஒரு கூண்டு காமிக்கிற கூண்டுல ஒரு சிறு பள்ளம். அப்போ அவர் சொல்றாரு, இந்த சிறு பள்ளத்தை கைகளினால் தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் யார் நிரப்புகிறாரோ அவரே போட்டியில் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. உடனே 2 பேரும் முயற்சி பண்றாங்க. கையில தண்ணி எடுத்து கூட்டு மேல ஏறி அந்த குழியை, சின்ன குழி தான், அதை நிரப்ப முற்படுறாங்க. கையில் இருக்கிற அந்த விரல் இடுக்குகள் வழியா அவங்க தண்ணியா கசிஞ்சிருது. அப்ப 2 பேரும் முயற்சி பண்ணி பார்த்து சோர்ந்து போய் அஸ்வத்தாமன் உட்காந்துறான். அர்ஜுனன் உட்காடுறான். ஆனா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்து அப்படி சுத்தி பார்க்கறான். பக்கத்துல ஒரு தேன் அடை இருக்கு. அந்த தேன் அடையில தட்டி அந்த தேன் பறந்து செஞ்சுட்டு அதுல இருக்க தேன் மிளகு கையில் எடுத்து பூச்சிக்கிட்டு இப்ப இந்த தண்ணியை எடுக்கிறான். அந்த தண்ணி சிந்த இருக்குகள் எல்லாம் அடையப்பட்டு விட்டன. ஒரு 4 தடவை கொண்டு போய் இந்த சின்ன குழியில தண்ணியை போட்டா அந்த குழி நிறைஞ்சிருது. துரோணாச்சாரியிட்ட சொல்றான், எப்படி உனக்கு இது சாத்தியம்னு சொல்றப்ப, நீங்க தான் இதுக்கு எனக்கு வழி சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றேன். என்ன வழியும் உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்றப்ப சொல்றான், ஒரு பறவை எப்படி தன்னுடைய உடலை நினைத்துக் கொள்ளாமல் சொல்கிறதோ அதுக்கு அம்பு சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கு. அந்த குறிப்பை நான் எடுத்துக்கொண்டு அந்த குறிப்பில் பறவைக்கும் தண்ணி படவில்லை என்று யோசித்தேன். அது ஒரு மெழுகை சுரந்து தன் மீது அந்த அத்தனை பறவைகளும் தடவி கொண்டால் அந்த மெழுகால் தண்ணீர் படுவதில்லை என்று சொல்லிச்சு. அப்ப அப்படியே வச்சு நான் இந்த தேன் மெழுகை எடுத்துக்கொண்டு ஜெயிச்சேன் என்று சொன்னார். துரோணாச்சாரியார் வெகு மிகுந்து, நீதான் எனக்கு இருக்கிறது மிகச்சிறந்த தலை சிறந்த மாணாக்கன், உன்னை பெறுவதில் நான் பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சொன்னார். இதுல இருந்து இந்த கதையை நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இதை நம் வியாபாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எப்படி நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு 5 C இருந்தால் மட்டும்தான் நாம் வியாபாரத்தில் வெற்றி பெற முடியும். எந்த தொழிலும் வியாபாரமா இருந்தாலும் சரி, தொழிலாளர் நாம் செய்கின்ற எந்த பணிகளாக இருந்தாலும் சரி, அது நாம் வெற்றி பெற முடியும். அது என்ன அந்த 5 Cல இருந்து நாம் பார்க்கணும் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் C கான்செப்ட். அர்ஜுனனுக்கு பொறுத்தது ஒரு கான்செப்ட், இதை நீ வெற்றி பெற வேண்டும். கர்தன் கொடுக்கப்பட்டது, அர்ஜுனனுக்கு கர்தன் கொடுக்கப்பட்ட கான்செப்ட். நாம் செய்கின்ற கான்செப்டை நன்றாக உள்வாங்கி கொண்டு அதில் என்ன குறை நிறைகள் இருக்கிறது, அதை வெற்றி பெற வேண்டும் என்று யோசனை செய்ய வேண்டும். 2வது C கமிட்மெண்ட். நாம் செய்கின்ற அந்த பணிக்கு நம் மனப்பூர்வமான முழு ஒத்துழைப்பையும் நாம் தர வேண்டும். இதில் அந்த அர்ஜுனன் சோர்ந்து போகாமல் மீண்டும் யோசித்து தன்னுடைய கமிட்மெண்ட், தான் எடுத்த நோக்கத்தை வெற்றி பெற வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அவன் உழைத்ததால் தான் வெற்றி பெற்றான். 2வது கமிட்மெண்ட். 3வது கிரியேட்டிவிட்டி. புதிதாக நாம் செய்கின்ற தொழிலில் மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு புதினத்தை கொடுக்க வேண்டும். அர்ஜுனன் தேர்ந்தெடுக்க என்பது எங்கும் கிடைப்பது, ஆனால் அது பறவை உடம்புல இருப்பது, 2ஐயும் இணைத்து தன் கையை பூசிக்கொண்டது அவனை வெற்றி பெற உதவியது. புதிதாக வித்தியாசமாக செய்த அந்த சிந்தனை, 4வது செய்து கேர். நாம் யாருக்காக செய்கிறோம், நம்மை சார்ந்திருப்பவர்கள் இதனால் என்ன பயன்பெற போகிறார்கள். இந்த கேரை இப்போ சரியா இருக்கா? இல்ல பிரேக் ஆகுது. டவர் கம்ப்ளைண்ட் நினைக்கிறேன், விட்டு விட்டு வருது. இப்ப சரியா இருக்கா? ஓகே சார். இல்லைங்க சார், பிரேக் ஆகுதுங்க சார். கிளியரா இல்லையா? இல்லைங்க சார், பிரேக் ஆகுதுங்க சார். ரைட் ஆகுது. ஒரே நிமிஷம். இப்போ ஹலோ, இப்போ கேக்குதுங்க சார். 4வது நாம் கேர். நம்மை சுற்றி ஒரு கூட நாம் செய்கிற இந்த கான்செப்ட், இந்த தொழில் எந்த அளவுக்கு இது அவங்களுக்கு பலனை கொடுக்கும், நமக்கு மட்டுமில்ல மற்றவர்களுக்கும் எப்படி பலனை கொடுக்கும் என்று பேசுகிற அந்த ஒரு குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும், நம்மை சார்ந்திருக்கவர்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல விஷயத்தை. கடைசியாக இன்றைய அந்த தலைப்பு செந்தில்குமார் என்கின்ற அதிலிருந்த தலைப்பு கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் என்பது ஒவ்வொரு தொழிலுக்கும் மிக 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 முக்கியமான விஷயம். இதை நம்மளுடைய இந்த கூட்டமே நாம் ஒவ்வொருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வதற்காக ஒரு நல்ல குட் கம்யூனிகேஷனுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஒரு விளம்பரமும் கம்யூனிகேஷன் என்ற தொழிலாக நாம் செய்கின்ற அந்த கம்யூனிகேஷன் நம்முடைய தொழிலுக்காக, நம்முடைய வியாபாரத்திற்காக செய்கின்ற கம்யூனிகேஷன்
இருக்கிறது என்று 5 Cகளை நம்ம ஆராய்ந்தோம் என்று சொன்னால், இந்த கதையிலுமே துரோணாச்சாரியா செய்த கம்யூனிகேஷன் அர்ஜுனன் வெற்றி பெற உதவியது. அர்ஜுனுடைய சிந்தனை கிரியேட்டிவிட்டி அவனை வெற்றி பெற உதவியது. அவனுடைய அர்ப்பணிப்பு அவனை வெற்றி பெற உதவியது. கான்செப்ட், நான் எடுத்துக்கொண்ட அந்த விஷயம், அந்த தண்ணீரை நிரப்ப வேண்டும், நான் எடுத்துக்கொண்ட தொழிலே வெற்றி பெற வேண்டும், அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அது நல்ல விஷயமா என்று யோசிக்கிறது கான்செப்ட். எல்லாவற்றுக்கும் நான் என்னுடைய குருநாதர் சொல்லி நான் கடைபிடிக்கிறேன். அது எனக்கு நன்மையை பயக்கும். எனக்கு நன்மை பயத்தால் என்னுடைய சகோதரர் அனைவருக்கும் நன்மை பயக்கும், எங்கள் சார்ந்திருக்க அனைவருக்கும் நன்மை பயக்கும் என்கிற ஒரு விஷயம் கேர். இந்த கேர், கம்யூனிகேஷன், கிரியேட்டிவிட்டி, கமிட்மெண்ட், கான்செப்ட் என்ற இந்த 5 விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டோம்னால் ஒரு வியாபாரத்தை நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்று சொல்லி, இங்கே இந்த கூட்டத்திலே இருக்கிற அத்தனை பேரும் அவருடைய சார்ந்திருக்க தொழிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று அனைவரும் மிக சிறப்பாக ஆரோக்கியத்தை பேணி கஷ்டமான இந்த மோசமான ஒரு கொடூர அந்த தொற்றிலிருந்து நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருப்போம். ஸ்டே அட் ஹோம், ஸ்டே ஃப்ரீ, இந்த நல்ல ஒரு வாய்ப்பு நந்தகுமார் அவர்களுக்கும் அதாவது தலைவர்கள் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்வை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. Thank you so much. Such an inspirational speech, sir. Great, sir. Great. ஒரு இனிய பணிக்காக நாம் அழைப்பது சாந்தி தேவி, ஜேசி சாந்தி தேவி from திருப்பூர் 1.0. அவைக்கு வணக்கம். சார் ஆடியபிளா சார்? Yes, ma'am. Go ahead. இன்றைய சிறப்பு விருந்தினராக நம் அவையை அலங்கரிக்க இருப்பவர் இளங்கலை வணிகவியல் பட்டத்தையும் முதுநிலை வணிகவியல் மேலாண்மை பட்டத்தையும் பெற்றவர். ஜேபி சாஃப்ட் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் அண்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி என்ற மென்பொருள் நிறுவனத்தின் இயக்குநராக திறம்பட நடத்தி வருபவர். உண்மையான தலைமை பண்புகளை இளைய மனங்களிடையே உணர்த்துவதில் வல்லவரான இவர் வாழ்நாள் சாதனைகளாக கடந்த 5 வருடங்களாக மண்டலம் 16 மண்டல பயிற்சியாளராகவும் 2018 100க்கும் மேற்பட்ட பயிற்சி வகுப்புகளை சுமார் 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கு திறம்பட நடத்தி வருகிறார். தன்னம்பிக்கை பயிற்சியாளரான இவர் பல்வேறு விதமான பயிற்சிகளை வெவ்வேறு குடும்பங்களில் 2014 முதல் தமிழ்நாடு முழுவதும் வெற்றிகரமாக பயிற்றுவித்து வருகிறார். இவரிடம் பயிற்சி பெற்று 100க்கும் மேற்பட்டவர்கள் சிறந்த பயிற்சியாளர்களாகவும் தலைவர்களாகவும் வலம் வருகின்றனர். ரோட்டரி யூத் லீடர்ஷிப் அகாடமியில் திறமை மிகுந்த பயிற்சி வல்லுநர் இவர். இவருக்கு பிடித்த தலைப்புகளில் சில: வானமே எல்லை, ஸ்கை இஸ் த லிமிட், வெற்றி படிக்கட்டுகள், சக்சஸ்ஃபுல் ஸ்டெப்ஸ், சிறப்பாக இரு, பி பெட்டர், நேர்மறை எண்ணங்கள், பாசிட்டிவ் தாட்ஸ், திறமையான திறனின் சகாப்தம், ஸ்கில்ஸ் ஆஃப் நியூ எரா. திருமதி கவிதா என்பவரை கரம் பிடித்து ஆசைக்கொரு மகனாக ரக்ஷா ஸ்ரீயும் ஆஸ்திக்கொரு மகனாக சபரீஷ் யுகந்தையும் பெற்று வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்து வருபவர். விருதுகளும் சாதனைகளும்: 2018 அவுட்ஸ்டாண்டிங் நியூ ஜேசிஸ் அவார்ட் ஃப்ரம் ஜோன் கான்ஃபரன்ஸிலும் 2014 ஒரு நாள் தேசிய தலைவராக பிரசிடென்சி அகாடமியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மேலும் 2014 நவலடியான் விருதும் பெற்றவர். இவ்வளவு பெருமைக்கும் பெருமை சேர்க்கும் ஜேசி செனட்டர் மதிப்புக்குரிய ஜேசி செந்தில் முருகன் அவர்களை உங்கள் முன் அறிமுகம் செய்வதில் இந்த அவை பெருமிதம் கொள்கிறது. Thank you so much, Sandhi ma'am. Now முறைப்படி floor handed over to today's faculty, செந்தில் முருகன் sir. Over to you, sir. Thank you chairman. Audible இருக்குங்களா? Sir, perfect இருக்கு sir. Go ahead sir. Thank you very much sir. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். JIB Zone 17 பிரீமியம் பிசினஸ் வெபினாரை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சேர்மேன் நந்தகுமார் அவர்களுக்கும், மண்டல தலைவர் 17 2020ஆம் ஆண்டு மண்டல தலைவர் மண்டலம் 17 ஜேசி மதிவாணன் அவர்களுக்கும், இன்றைய சிறப்பு விருந்தினர் முன்னாள் மண்டல தலைவர் சந்திரமோகன் சார் அவர்களுக்கும், பாலவேலை சார் அவர்களுக்கும், ஜோன் டைரக்டர் பிசினஸ் ஜேசி லோகநாதன் அவர்களுக்கும், என்னை சிறப்பாக அறிமுகப்படுத்திய சாந்தி தேவி மேடம் அவர்களுக்கும், மேலும் இன்று இந்த வெபினாரில் கலந்து கொண்டு வந்திருக்கும் அனைத்து ஜேசி மற்றும் நான் ஜேசிஸ் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். வெரி குட் மார்னிங் டு ஆல். சார், இன்னைக்கு ஃபுல்லா நான் கொஞ்சம் இன்ட்ராக்ஷன்ல இருக்கோம், சேட்ல நீங்க போற மாதிரி இருக்கோம். குட் மார்னிங். ஃபைன் சார். இதுல ஐ திங்க் அரௌண்ட் 86+ பார்ட்டிசிபென்ட்ஸ் நாங்க பார்க்க முடியுது. தேங்க்யூ வெரி மச். நிறைய பேர் குட் மார்னிங் ரிப்ளை பண்ணிருக்கீங்க. வெரி குட். இதுல நான் ஜேசிஸ் இருப்பாங்க, பிசினஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்க, நான் பிசினஸ் பண்ணாம வேலைக்கு போறவங்க இருப்பாங்க. யாரெல்லாம் பிசினஸ் பண்ணாம வேலைக்கு போறவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? பிசினஸ்ல இல்ல சார் நானு அப்படின்ற மாதிரி யாராவது தான் யூ கேன் ரைஸ் அ ஹேண்ட். மோஸ்ட்லி எல்லாரும் பிசினஸ் தான் இருக்கீங்க. சூப்பர் சூப்பர், எல்லாரும் பிசினஸ்ல இருக்கீங்க.
யாரெல்லாம் சேல்ஸ் பீப்புள் நீங்க இல்லாம உங்ககிட்ட டீம் வச்சு ஒர்க் பண்றீங்க, நீங்க இல்லாம உங்களை டீம் வச்சு உங்க டீமோட ஒர்க் பண்றீங்க, ஐ திங்க் இந்த டைம்ல பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க, யூ கேன் கம்யூனிகேட் இதுல வந்துடலாம், சாட்ல கொடுத்துடலாம் உங்களுக்கு. டேலி சக்திவேல் டீம் வச்சு பண்ணிருக்காரு, மொபைல் ஷாப் அண்ட் இன்சூரன்ஸ் சர்வீஸ் பாஸ்கர் பாஷா வச்சுக்காரு. ஃபைன் சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சேல்ஸ் ரிலேட்டடா தான் இருக்க போறோம், சேல்ஸ் ஸ்கில் செல்லிங் ஸ்கில்ஸ் தான் இருக்க போறோம் நம்ம உங்களுக்கு. சேல்ஸ்னா என்னங்க, சேல்ஸ்னா என்ன, யூ கேன் அப்டேட் த திங்ஸ். சேல்ஸ்னா என்ன? To sell a product, to make money, selling a product to someone, super, to promote a product. அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் நாம பார்ப்போம். இதுதான் பண்ண போறேங்க. To optimize the sales for selling skills in order to achieve their commercial objectives and goals. இப்போ நம்ம ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணிட்டு இருப்போம், அது இன்னும் கொஞ்சம் எப்படி எஃபெக்டிவா நம்ம பண்ண போறதுன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். அதான் இதுல பண்ண போறோம். Convey to customers, giving the solution. Super. Sendil no solikar. Giving the solution to the customers. I like this. Okay. So sales na enna pathina inga theriyum parunga ungalku. It's a sale transaction between two or more parties in which the buyer receives the tangible or intangible goods, services and or assets in exchange of money. இந்த எனக்கு ஒரு ஆன்சர் வேணும். இந்த உலகத்துல எந்தெந்த பொருள் விற்க முடியாத பொருள் ஏதாவது இருக்கா? சேல்ஸே பண்ண முடியாத பொருள் ஏதாவது இருக்கா? சாட்ல கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சேல்ஸே பண்ண முடியாது யார்? அம்மா சேல் பண்ண முடியாது. சூப்பர். நீங்க போட்டுக்கிற சட்டை, டேபிள் எல்லாமே நீங்க உங்களை சுத்தி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், லவ் கூட நம்ம ப்ரொபோஸ் பண்ணணும் சார், பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். அதுவும் நான் சேல்ஸ் தான் ஃபீல் பண்ணுவேன், லவ் அண்ட் அஃபெக்ஷன். சூப்பர். இப்போ என்ன பண்ண உங்களை சுத்தி இருக்கிற எல்லா பொருளும் பாருங்க, சேல்ஸ்னு ஒண்ணு இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த இன்னொருத்தர்கிட்ட சொல்றீங்கனாலும் சேல்ஸ் தான். எனிதிங் கேன் பி செல் அப்படின்னு போட்டிருக்காரு பாஷாண்டவரு. சூப்பர். இப்போ நீங்க என்ன பொருளா இருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களை சுத்தி பாருங்களேன், நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ், உட்காந்துருக்க டேபிள் எல்லாமே யாரோ ஒருத்தர் ஒரு பொருளை வந்து உங்ககிட்ட சேல் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஃபைன். சேல்ஸ்ல எனக்கு அடுத்த கொஸ்டின், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேல்ஸ்ல என்னென்ன இருக்கணும்? ஒரு சேல்ஸ் எதுக்கு முக்கியங்க? அது அதோட சேட்டம் கொஞ்சம் வந்தேன். ஒரு சேல்ஸ் வந்து எதுக்கு முக்கியம்? ஒரு கம்பெனிக்கு சேல்ஸ் வந்து எதுக்கு முக்கியம்? ஒரு கம்பெனில சேல்ஸ் எதுக்கு முக்கியம்? டு earn money, turnover, genuine, make profits, to earn money, profit and growth. Super. Growth, profit, important of our business, to develop our business. Fine. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் இங்க ஷேர் பண்றேன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேல்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, எல்லாருமே சேல்ஸ் எதுக்காக பண்ணா பணத்தை சம்பாதிதான் சார். சேல்ஸ் பண்ணாதான் பணம் வரும். ஒரு அதாவது இன்னைக்கு பிசினஸ்லயும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனிக்கு முக்கியம் உள்ள ஃபர்ஸ்ட் பணம் கொண்டு வரது யாரு அப்படின்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் தூங்கிட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனியே கிட்டத்தட்ட தூங்கின மாதிரி தான் இருக்கும். சேல்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் வந்து மோஸ்ட் மணியை கொண்டு வரது வந்து சேல்ஸ் டீம் தான் கொண்டு வராங்க அவங்களுக்கு. அண்ட் தென் ப்ராஃபிட். ஓகே, எப்போ நீங்க மோர் சேல்ஸ் கொண்டு வரணும்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மோர் கஸ்டமர்ஸ். இப்போ நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் வச்சிருந்தா தான் உண்டு சேல்ஸ்ல நம்ம கம்பெனிக்கு, இல்லைன்னா நம்ம வந்து பெரிய சேல்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது. டு கெட் மோர் கஸ்டமர்ஸ் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேல்ஸ் தான் கொண்டு இருக்கோம் உங்களுக்கு. ஃபைன். அழகா சொல்லியிருக்காங்க. ஏர் ஆல்சோ சோல்ட் டவுன். இன்னைக்கு எதையுமே விற்க முடியாத பொருளே எதுவும் கிடையாது. சேல்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு சேல்ஸ்ல ஒரு கம்பெனில ஃபர்ஸ்ட் சேல்ஸ் மூலமா நம்ம நிறைய பிசினஸ் கொண்டு வரும்போது, நிறைய கஸ்டமர்ஸ் கொண்டு வரும்போது நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கலாம். நிறைய எம்ப்ளாய்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் ஒரு அதிகமான ஏர்னிங்ஸ் ஒரு 10 lakhs அதிகமாக ஏர்ன் பண்ணா அடுத்த வருஷம் என்ன பண்ணுவோம், இன்னும் 4 பேர் எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்போம். எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபேமிலிக்கு நம்ம பண்ணும்போது அடுத்த நம்பர் மோர் ஏர்னிங்ஸ். எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஏர்னிங் இருக்கும், நமக்கும் ஏர்னிங் இருக்கும். இங்க நான் பாக்குறது வந்து மோர் ஹாப்பினஸ் சார். எப்படி ஹாப்பினஸ்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சேல்ஸ்மேனுக்கு ஆர்டர் எடுத்துட்டு வந்து ஹாப்பினஸ் இருக்கும். அந்த கம்பெனில ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பேர் ஒர்க் பண்ற கம்பெனி, 2000 பேர் ஒர்க் பண்ற கம்பெனி, அந்த சேல்ஸ்மேன் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க அந்த 2000 ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றீங்க. அந்த தாட்டோட நீங்க போய் சேல்ஸ்ல இருக்கணும். நான் இந்த ஆர்டர் எடுத்துட்டு போனா என் கம்பெனி டெவலப் ஆகும், கம்பெனி டெவலப் ஆனா என் கம்பெனில இருக்கிற 2000 பேருக்கும் நல்ல ஒரு ஹாப்பினஸ் நான் கொடுக்க முடியும் அப்படின்றதான். ஸோ எப்போ நீங்க மோர் சேல்ஸ் கொண்டு வந்து மோர் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கலோ அத்தனை ஃபேமிலி ஹாப்பியா இருக்கும். இப்போ நாட் ஓன்லி பிசினஸ் மேன் மட்டும் ஹாப்பி கிடையாது, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஹாப்பினஸா கொண்டு வந்து அதான் சேல்ஸோட இம்பார்ட்டன்ஸா நான் பாக்குறேன். இன்னும் ஒரு விஷயம் நான் பாக்குறேன் சார் உங்களுக்கு.
யாரெல்லாம் தனியா நான் மட்டும்தான் சார் சேல்ஸ் பர்சனா இருக்கேன். ஐ திங்க் எல்லாமே பிசினஸ் பீப்புளா இருப்பீங்க. ஜேபில வந்து எல்லாமே மோஸ்ட்லி பிசினஸ் பீப்புளா இருப்பீங்க. நான் மட்டும் தான் சார் சேல்ஸ் பீப்புள், எங்கிட்ட டீம் கிடையாது அப்படின்றது சொல்லுவாங்க. லோகநாதன் சார் சொல்லியிருக்காரு, அவர் மட்டும் தான் சேல்ஸ் பீப்புள்ன்றது உங்களுக்கு ஃபைன். யுவன் சொல்லியிருக்காரு, ஐஎம். சதீஷ் சார் சொல்லியிருக்காரு, மோஸ்ட்லி எல்லாருமே ஐஎம். டீம் வச்சிருக்கவங்க எத்தனை பேர் வச்சிருக்கீங்க சார்? நான் சேல்ஸ் டீம் வச்சிருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டீம் வச்சிருக்கோம். டீம்னு போடுங்க. டீம் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ டீம்னு போடலாம், இல்ல டீம் மட்டும் கூட போடுங்க. சார் எங்கிட்ட சேல்ஸ் டீம் இருக்காங்க அப்படின்ட்டு. சரண்யா ஸ்டுடியோ டீம் இருக்காங்க, ரம்யா பத்ரி டீம், கார்த்திக் நாராயணன் டீம். சூப்பர் சார், சூப்பர். சேல்ஸ் டீம் இருக்கா? நான் ஐ திங்க் உங்க கம்பெனில மத்தவங்க சார் சேல்ஸுக்குன்னு டீம் இருக்கா உங்ககிட்ட? இன்னைக்கு நிறைய நம்ம சேல்ஸ் பர்சனா பிசினஸ் பர்சன் நம்ம பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும் தான் சேல்ஸ் எடுக்க முடியும், வேற யாரும் இருக்க முடியாது, மத்தவங்க மேல கான்பிடன்ட் இல்லாம நம்ம என்ன பண்ணோம், நம்ம மட்டுமே எடுத்துருப்போம். உங்ககிட்ட சேல்ஸ் டீம் இருக்காங்களா? பாஷான்றவர் சொல்லிருக்காரு 2 சேல்ஸ் பீப்புள் வச்சிருக்காங்க. மோர் தென் 5 சேல்ஸ் பீப்புள் யாரெல்லாம் வச்சிருக்கீங்க? சேல்ஸ் பீப்புள் டீம் கிடையாது. உங்க பிசினஸ்க்காக நீங்க இல்லாம ஒரு அவங்க அந்த 5 பேர் போய் ஆர்டர் எடுத்துட்டு வந்துருப்பாங்க. அந்த 5 பேரே போய் பிசினஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. சரண்யா ஸ்டுடியோ போட்டிருக்காரு, காசி விஸ்வநாதன் போட்டிருக்காரு. சூப்பர் சூப்பர். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல் பீப்புள் சார். எப்போ நம்ம வந்து ஏன் மோர் சேல்ஸ் பீப்புள் இருக்கணும் அப்படின்னா நம்ம பிசினஸ் நல்லா நடக்கணும்னா சார். இப்போ நாம இது வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னா நாம மட்டும் தான் சேல்ஸ் பண்ண முடியும், நான் மட்டும் தான் போய் ஆர்டர் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இல்லாம, இப்போ நான் மட்டும் போய் ஆர்டர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க கம்பெனிக்கு, ஆக்சுவலி ஒரு மாசத்துக்கு 10ல இருந்து 20 ஆர்டர் எடுப்பேன். இப்போ இதே வந்து நான் என்கிட்ட ஒரு 5 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்கன்னா எத்தனை ஆர்டர்ஸ் சார் கிடைக்கும்? ஒரு 100 ஆர்டர்ஸ் கிடைக்கும். அட்லீஸ்ட் இப்படி வச்சுங்க, நான் பண்ண ஒரு 10 ஆர்டர் எடுப்பேன், மத்தவங்க பண்ணா 5 ஆர்டர் தான் எடுப்பாங்க. என்னோட 50% ஆஃப் பண்ணா இட்ஸ் குட், பரவாயில்ல. நம்ம ஒரு 10 சேல்ஸ் பீப்புள் வச்சோன்னா எத்தனை ஆர்டர் எடுப்பாங்க? 5 எடுத்தாங்கன்னா 50 ஆர்டர் எடுப்பாங்க சார் உங்களுக்கு. ஆக்சுவலி இங்க எங்க நான் பாக்குறேன்னா நம்ம கிட்ட இருக்கிற தெரிஞ்ச சேல்ஸ் டெக்னிக்ஸ், சேல்ஸ் கண்டிப்பா எல்லாரும் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பீப்புள் தான். அதனாலதான் நீங்க ஃபுல்லா இந்த இடத்துல வந்து ஜேபில நீங்க இருக்கிறத நான் பாக்குறேன். எல்லாமே சேல்ஸ் பீப்புள் கண்டிப்பா நீங்க பண்ணிடுவீங்க, சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பீப்புள். இப்போ நீங்க யோசிக்க வேண்டியது, உங்ககிட்ட சேல்ஸ் டீம் வச்சிருக்கீங்களா? இல்லைன்னா தயவு செஞ்சு 2 பேரோ 3 பேரோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அந்த 2 பேர் 3 பேர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க ஒரு ஆள் செய்யற வேலையை இப்ப அந்த பாயிண்ட் வரேன்னா, நான் எடுத்த ஆர்டர் எடுத்தா 10 ஆர்டர் எடுப்பேன். என்கிட்ட இருக்கிற சேல்ஸ் பர்சன் எடுத்தாருன்னா 5 ஆர்டர் தான் எடுப்பாரு. 10 சேல்ஸ் பர்சன் இருந்தா 50 ஆர்டர் எடுப்பாரு. அப்ப என்னோட 5 மடங்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இங்க இருக்கும்போது 50 ஆர்டர் எடுத்தா என் கம்பெனி எப்படி இருக்கும், உங்க கம்பெனி எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எடுத்தா ஒரு மாசத்துக்கு 10 லட்ச ரூபாய் ஆர்டர் எடுக்கிறீங்க. உங்க சேல்ஸ் டீம் வந்து ஒரு 5 பேரை வச்சுட்டு இருக்கீங்கன்னா அவங்க 50 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். 5 லட்ச ரூபாய் ஆர்டர் எடுத்தாலும் 50 லட்ச ரூபாய் எடுக்கிறாங்க. திங்க் அபவுட் இட். இப்போ சோஃபார் இது வரைக்கும் என்ன பண்றோமோ, நம்ம மட்டும் தான் சேல்ஸ் பீப்புள், நான் மட்டும் தான் ஆர்டர் எடுப்பேன், மத்தவங்களாம் தெரியாது. இங்க நீங்க யோசிக்கலாம், சார் நான் அந்த சேல்ஸ் பீப்புள் நம்ம கிட்ட வந்துட்டா, நம்ம கிட்ட தெரிஞ்சுட்டு, நம்ம கிட்ட வெளியில போயிட்டு பிசினஸ் பண்ணட்டும். அம்பானி கிட்ட இருந்து வெளியில போனோம், யாரும் அம்பானி ஆனது கிடையாது சார் உங்களுக்கு. அதனால நீங்க தைரியமா நீங்க சொல்லித்தரலாம், சேல்ஸ் எல்லாம் சொல்லித்தரலாம். இன்னும் சில கம்பெனி எல்லாம் வந்து சேல்ஸ் பீப்புள் ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆஃப் த கம்பெனி எல்லாம் ஆகிக்கிறாங்க. பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு போகலாம். ஒரு சேல்ஸ் பர்சன் கிட்ட இருந்து நமக்கு ப்ராஃபிட்ஸ் வரணும் போது ஏன் நம்ம அந்த சேல்ஸ் பர்சன் நம்ம வச்சுக்க கூடாது? பெர்சன்டேஜ் கொடுத்து கூட நம்ம வச்சுக்கலாம். மை சஜஷன் ஹியர் இஸ் ஹேவ் எ சேல்ஸ் டீம். நீங்க ஒரு ஆள் இல்லாம உங்க பிசினஸ் டெவலப்மெண்ட் முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்றது ஹேவ் எ சேல்ஸ் டீம் வச்சிங்கன்றத நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேல்ஸ். சரி, நான் இப்ப சேல்ஸ்க்கு வரேன். உங்களுக்கு சேல்ஸ் வந்து எனக்கு உங்க சைட்ல ஒரு கொஸ்டின், சேல்ஸ் வந்து ஆக்ஷனா இல்ல ப்ராசஸா? எனக்கு இந்த இடத்துல ஆன்சர். ஆக்ஷன் ரோம்ல 1 போடலாம் சார். சேல்ஸ்ன்றது ஆக்ஷன் ரோம்ல 1 போடலாம். 1 போடுங்க, இல்ல 1 போடுங்க. சேல்ஸ் வந்து ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ ஒரு சேல்ஸ் பர்சன் போயிட்டு சேல்ஸ் ஆர்டர் எடுத்ததுலாம் ஆக்ஷனா இல்லைங்களா? 1 வந்து எனக்கு கம்மியா தெரியுது. 1 கம்மியா தெரியுது. 1 and 2 போட்டிருக்காரு சதீஷ்குமார். சூப்பர். சேஃபர் சைட்ல இருக்காரு. நான் எது சொன்னாலும் ஆன்சர் கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. சூப்பர். ப்ராசஸ் முருகேச பாண்டியன் சார் சொல்லியிருக்காரு. சூப்பர். ஸ்கை 1 போட்டிருக்காங்க. சேல்ஸ் இஸ் ஆக்ஷன். நம்ம போய் ஒரு பொருளை கையில எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு வரதான் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிற 1 எல்லாருக்கும். சேல்ஸ் இஸ் எ ப்ராசஸ். இது என்னன்னா சேல்ஸ்ன்றது ஆக்ஷன். நம்ம என்ன நினைச்சோம், ஒரு பொருள் எடுத்து போய் கொடுக்குறது அப்படின்னு நினைச்சுக்கலாம். இட் இஸ் அ ப்ராசஸ். இட் இஸ் ஒரு 7 ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் உங்களுக்கு. அந்த 7 ஸ்டெப் ப்ராசஸ் தான் நான் கொடுக்க போறேன் சார் உங்களுக்கு. இதுல என்ன பண்ண போறோம்னா, அதுக்கு முன்னாடி எசென்ஷியல்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் செல்லிங். ஏன்னா ஒரு சேல்ஸ் பர்சன் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஐ வாண்ட் டு ஷேர். நம்ம அந்த பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோ யுவர் கஸ்டமர். உங்க கஸ்டமர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் சார். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யாரெல்லாம் என் கஸ்டமர் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து நோ யுவர் கம்பெனி. இங்க எல்லாருமே மோஸ்ட்லி நம்ம கம்பெனியா தான் இருப்போம். பட் இங்க ஏன் நோ யுவர் கம்பெனி பத்தி, நம்ம கம்பெனியை பத்தி நம்ம ஒரு ப்ரொஃபைல் கையில வச்சுக்கணும். நான் எத்தனை வருஷமா பிசினஸ்ல இருக்கேன், யாரெல்லாம் என்னுடைய கஸ்டமர், அந்த இப்ப யாரெல்லாம் கம்பெனிக்கு ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க சார்? உங்க கம்பெனி ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்களா? ப்ரொஃபைல் டைப் பண்ணுங்க சார். யாரெல்லாம் உங்க கம்பெனி ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க?
ப்ரொஃபைல் டைப் பண்ணலாம். எஸ் சார், என் கம்பெனில ப்ரொஃபைல் ரெடியா இருக்கு, யாராவது கேட்டா உடனே நான் ப்ரொஃபைல் அனுப்ப முடியும். சூப்பர். ஐ திங்க் 98 பீப்புள்ஸ் இருக்கிறதுல நான் வந்து ஒரு 5-6 பேர் தான் ப்ரொஃபைல் பார்த்துருக்கேன். ப்ரொஃபைல்னு போட்டிருக்காங்க. எஸ் 10 மனோகரன் ஒத்துக்கிட்டாரு, என்கிட்ட இல்ல சார் ப்ரொஃபைல் இல்ல அப்படின்றாரு. சூப்பர் சூப்பர் சார். ப்ரொஃபைலே வச்சு இல்லைன்னு வச்சுங்க சார், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அங்க போயிட்டு நீங்க சொல்லும் போது வந்து உங்களை பத்தி நீங்க ஒரு சேல்ஸ்ல உட்காரும் போது பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க, கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது, டைம் பத்தாது உங்களுக்கு. அப்போ உங்க கம்பெனிக்கு நீங்க ஒரு ப்ரொஃபைல் வச்சுக்கணும். அங்க நீங்க 10 பாயிண்ட் தான் சொல்ல முடியும், பட் உங்க கம்பெனி ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் 25 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஹேவ் ஏ ப்ரொஃபைல். ஏன் இந்த கம்பெனி ப்ரொஃபைல் வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்க சேல்ஸ் டீம், இப்ப நம்ம இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் ஒரே ஒரு சேல்ஸ் பர்சன் உங்க டீம்ல நீங்க வச்சுட்டீங்கன்னா இந்த நோ யுவர் கம்பெனி ப்ரொஃபைல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அது நோ யுவர் காம்படிட்டர். கண்டிப்பா காம்படிட்டர் யாருன்னு தெரியாம நம்ம பிசினஸ்ல சக்சஸ் பண்ண முடியாது சார். மைட் பி ப்ராடக்ட் வைஸ் இருக்கலாம், மைட் பி சார்ஜஸ் வைஸ் இருக்கலாம். நம்ம காம்படிட்டர் யாருன்னு தெரிஞ்சு காம்படிட்டர் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம சேல்ஸ் பண்ணணும்னு இருக்கிறேன். நோ யுவர் ப்ராடக்ட்டை பத்தி 100% நாலேஜ் நமக்கு இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு சேல்ஸ் எடுத்த காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சேல்ஸ்ல ஸ்ட்ராங். நான் லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸா சக்சஸ்ஃபுல் சேல்ஸ் நான் வந்து நல்லா எப்படி பண்ணிட்டு இருக்கேன் நான் இங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண வரப்போறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ நான் சேல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நான் இங்க வந்து உங்ககிட்ட சேல்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் சேல்ஸ் ட்ரைனிங் அக்செப்ட் பண்ணேன். சேல்ஸ்ல இல்லாம வேற ஏதாவது எங்கிட்ட சார் எனக்கு வந்து டெக்னிக்கலி சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொன்னா டெக்னிக்கலி நான் வர மாட்டேன், பேசிக்ஸ் மட்டும் தான் நான் சொல்ல முடியும் உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். நோ த ப்ராசஸ் ஆஃப் செல்லிங். அந்த ப்ராசஸ் ஆஃப் செல்லிங் தான் வரப்போறோம் நம்ம இப்போ உங்களுக்கு. நோ யுவர் செல்ஃப் சார். உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். சேல்ஸ் பீப்புள் இருக்கீங்கன்னா உங்க ஸ்ட்ரென்த் என்ன நீங்க தெரியாம இருந்தீங்கன்னா நீங்க சக்சஸ் பண்ண முடியாது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் ரீகால் பண்ணணும். நீங்க இது வரைக்கும் நான் இந்த வார்த்தைகள் சொல்லும்போது இந்த கஸ்டமர் நான் இப்படி எல்லாம் நான் கொண்டு போனேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட் நீங்க யாரு, உங்க பிசினஸ் எப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இது வரைக்கும், உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய மைனஸ், நீங்க எதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க. நேற்று வந்து ஹிந்தி செஷன் வந்தது, அதுக்கு முன்னாடி டேலி செஷன் வந்து எதுனா நமக்கு தெரியலன்னு பார்த்துட்டு அதுதான் நோ யுவர் செல்ஃப்ல வரும்போது உங்களுடைய பாசிட்டிவ்ஸ் தெரிஞ்சுக்கணும், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பேசிக்ஸ் என்னென்ன தேவையோ பிசினஸ்க்கு அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ நம்ம அடுத்து என்ன வரோம் அப்படின்னா, இங்கதான் நம்ம வந்து சேல்ஸ் ப்ராசஸ் பண்றோம் சார். உங்களுக்கு சேல்ஸ் ப்ராசஸ்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, இங்க ஒரு 7 பாயிண்ட் நான் பண்றேன் உங்களுக்கு. சஸ்பெக்ட். ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமர் யாரை நம்ம சஸ்பெக்ட் பண்ணணும், அதுதான் இங்க வந்து சஸ்பெக்ட் அப்படின்னு கொண்டு வரோம் உங்களுக்கு. அடுத்ததான் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கஸ்டமர் ஒரு இந்த நம்ம ரோட்ல போறவங்க வரவங்களாம் நம்ம கஸ்டமரா அப்படின்னு பார்க்கும்போது அதுல யாரெல்லாம் நமக்கு கஸ்டமரா வருவாங்க, நம்ம ப்ராடக்ட்டை யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதா சஸ்பெக்ட் அப்படின்னு வரவங்களுக்கு. இட்ஸ் இப்படியும் கால் பண்ணலாம். அவங்களாம் லீடுன்னு சொல்லணும். அவங்களுக்கு யாரெல்லாம் நம்ம கஸ்டமருக்கு உள்ளார நமக்கு யாரெல்லாம் கஸ்டமர் ஆகணுமோ அவங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நான் லீடுன்னு அதான் சஸ்பெக்ட் நீங்க சொல்றவங்களுக்கு. அடுத்து வந்து ப்ராஸ்பெக்ட். அந்த லீடை ப்ராஸ்பெக்ட் பண்றது தாங்க ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. நம்ம வந்து அவங்கள நம்ம பொருளை வாங்கறதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணணும் உங்களுக்கு. அவங்க புரியணும், நம்ம ப்ராடக்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதான் ப்ராஸ்பெக்ட்ல கொண்டு வரும். ஸோ ப்ராஸ்பெக்ட் இது எல்லாமே நான் டீட்டெயிலா அடுத்து வரணும் உங்களுக்கு. ப்ராஸ்பெக்ட் வரும். அதுக்கடுத்து வந்து அப்ரோச் பண்றவங்க. இவர் வந்து நம்ம லீட், நம்ம இந்த ஒரு 1000 சஸ்பெக்ட்ல நம்ம ஒரு 1000 சஸ்பெக்ட் மெயில் அனுப்புறோம் அப்படின்னா அந்த ப்ராஸ்பெக்ட்ல வந்து ஒரு 10 பேர் தான் நமக்கு கிடைப்பாங்க. அந்த 10 பேரை நம்ம அப்ரோச் பண்ணி ஆகணும். அதுதான் அந்த இடத்துல அப்ரோச் இருந்து நான் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணேன். அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சுன்னா அடுத்து நம்மளுடைய வேலை வந்து நெகோசியேஷன் பார்ட். நார்மலா எல்லாரும் நடக்கும், எல்லாரும் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க உங்க பிசினஸ்ல போய் கஸ்டமர் ஹேண்டிலுக்கு வந்து நெகோசியேஷன். அந்த நெகோசியேஷன் பார்ட்னருக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் உங்களுக்கு. நெகோசியேஷன்ல இருந்து ஒரு சக்சஸ்ஃபுல் சேல்ஸ்மேன் என்ன அப்படின்னா ஆர்டரை க்ளோஸ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த ஆர்டர் க்ளோஸ் அப்படி பண்றவங்களுக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு ஆர்டர் எடுக்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பண்றோம் உங்களுக்கு. சூப்பர். இதுக்கு அடுத்து சேல்ஸ் ப்ராசஸ் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த சஸ்பெக்ட் தான் சார் நம்ம லீட் ஜென்ரேஷன். லீட் ஜென்ரேஷன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் லீட் கிடைக்கும் சார், உங்க ப்ராடக்ட் பேஸ் பண்ணி நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்களா அது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் லீட் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு. சப்போஸ் யூ கேன் ஷேர் சார், நான் இங்கெல்லாம் லீடு எடுத்திருக்கேன் சார், யாரோ ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு. சார் நான் இங்க லீடு எடுத்திருக்கேன் சார் அப்படின்ற லீட். இது வரைக்கும் யாரும் லீடே எடுக்கலையா அது வரைக்கும் நீங்க உங்களுக்கு? சூப்பர். கார்த்திக் நாராயண் ஆன்லைன்ல எடுத்திருக்காரு, பரணிதரன் எடுத்திருக்காரு, சூப்பர். ஈவென்ட்ஸ்ல போய் எடுத்திருக்காரு உங்களுக்கு சௌரிராஜன். சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அழகா, ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிடைக்கும், எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்ட லீட் கிடைக்கும். சூப்பர். வாட்ஸ்அப்ல இருக்கு, ஜேபி மெம்பர் சூப்பரா சொல்லிக்காரு. ஆசை டிவி கனகராஜ் ஜேபில கிடைக்கும், ஃபேஸ்புக்ல கிடைக்கலாம், ட்ரேட் ஃபேர்ல கிடைக்கலாம். சூப்பர். இது அவ்வளவுதான் சார், இதுதான் லீட். இவங்க எல்லாரையும் நம்ம கஸ்டமர் ஆக்க முடியுமான்னு அடுத்து நம்ம வரும் உங்களுக்கு. ஸோ அந்த லீடை வந்து லீட் ஜென்ரேஷன் எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நான் பேசிக்ஸ் நான் இங்க சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஜேபில இருக்கிறதுனால நம்ம ரெகுலரா மீட்டிங்ல இருக்கிறதுனாலையும் ஃபர்ஸ்ட் அந்த ஜேபி அவங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு அங்கேயே லீட்ஸ் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் நம்ம அங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு. அண்ட் தென் ஆன்லைன் சர்ச். ஆன்லைன் இப்போ
என் பிசினஸ் நான் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி வச்சு நான் பேசிக்ஸ் வந்து ஒரு எங்க சேல்ஸ் பர்சன் ஒருத்தர் பண்ணுறாருன்னா ஜஸ்ட் டைல பண்ணா எல்லா பிசினஸ் பீப்புள்ஸும் டேட்டாஸும் கிடைக்கும். அதுல போய் எடுத்துக்கலாம், ஆன்லைன் போர்ட்டல்ஸ்ல எடுத்துக்கலாம், சுலேகால போய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஈவெண்ட்ஸ்ல போயிட்டு நீங்க எடுக்கிறத எடுக்கலாம், நீங்க உங்களுக்கு ஜஸ்ட் டைல எடுக்கிறத எடுக்கலாம். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், எவ்வளவு பேருக்கு நீங்க பண்ணிருக்கிற பிசினஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கும் தெரியும் சார். எல்லாருமே உங்க மொபைல்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு மினிமம் 500 மேக்ஸிமம் 3000 நம்பர் வரைக்கும் நீங்க வச்சிருப்பீங்க. எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க இந்த பிசினஸ் பண்றீங்கன்னு சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேர் மந்த்லி ஒரு முறை அவர்கிட்ட போன்ல பேசி உங்க சர்க்கிள்ல யாருக்காவது என் ப்ராடக்ட் வேணுமா அப்படின்னு நீங்க பேசிருக்கீங்க? அவங்க கிட்ட லீட் ட்ரை பண்ணிருக்கீங்களா? எஸ் சார், நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. சூப்பர். ஸ்கை சதீஷ் கவுன்சிலர் மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்டயும் எடுத்துக்கலாம் நம்ம உங்களுக்கு. அதுக்கடுத்து கஸ்டமர்ஸ், ஏற்கனவே நீங்க சேட்ல சொன்னீங்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸும் நமக்கு லீட்ஸ் கொடுப்பாங்க சார். நீங்க ஒரு கஸ்டமருக்கு நல்லா சாட்டிஸ்ஃபை கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அந்த எக்ஸிஸ்டிங் கஸ்டமரே உங்களுக்கு வந்து லீட் கொடுப்பாரு. சார் இந்த இவர் 4 பேர் வெப்சைட் கேட்டிருக்காரு, இவங்க வெப்சைட் கேட்டிருக்காங்க, இல்ல உங்க ப்ராடக்ட் ரெஃபரன்ஸ் பண்ணுவாரு, அது ஹாப்பின்னு உங்களுக்கு. ஃபைன். அடுத்து வந்து சோசியல் மீடியா. சோசியல் மீடியா நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்றோம். நம்ம இந்த சோசியல் மீடியா நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, உள்ளார போயிட்டு நிறைய வீடியோஸ் பார்ப்போம், வீடியோஸ்க்கு அடுத்த வீடியோ பார்ப்போம். அதுலயும் முக்கியமா நெகட்டிவ் நியூஸோ இல்ல சோசியல் மீடியால யாராவது ஒரு சிலதான் எனக்கு போடுவாங்க. அந்த வீடியோஸ்ல வந்து போடும்போது பாத்தீங்கன்னா அது தேவையில்லாதான் இருக்கும், சினிமாவா இருக்கும். பட் ஆஸ் அ பிசினஸ் பீப்புளா சோசியல் மீடியால இருங்க. அந்த சோசியல் மீடியால இருக்கும்போது ஃபேஸ்புக்ல இன்னைக்கு நிறைய பேர் அட்வர்டைஸ் பண்றாங்க. லாஸ்ட் 2 days வந்து லாஸ்ட் வீக்ல இவர் ரஃபி எடுத்திருந்தாரு நான் பார்த்தேன். ஸோ நிறைய பேர் அட்வர்டைஸ் பண்ணும்போது அங்க நமக்கு லீட் கிடைக்கும் இல்லைங்களா, அதுல இருந்து எடுத்துக்கலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு. ஃபைன் ஃபைன் சார். லீட்லாம் ஓரளவு எடுத்திருக்கோம். லீட் எடுத்துட்டு என்ன பண்றோம்? இங்க இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க. லீட் எடுத்ததும் நம்ம என்ன பண்றோம்? டைரியில எழுதி வைக்கிறோமா? பரணிதரன் சார் சூப்பர் சார். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் கிட்ட அவர் எடுத்திருக்காங்க. எல்லாருமே இன்னைக்கு நம்ம டைரியில எழுதி வச்சுங்க. எல்லாரும் எழுதி வச்சிருக்கீங்களா சார்? எல்லாரும் டைரியில எழுதி வச்சிருப்பீங்க. சூப்பர் சூப்பர். எல்லாருமே டைரியில எழுதி வைப்போம் லீட் எடுத்து வச்சு. சரி, எத்தனை பேர் நீங்க ஃபாலோ பண்றீங்க? எக்ஸல் ஷீட்ல வச்சிருக்கீங்க குணசேகரன் சென்னை அப்படின்னு. சூப்பர். எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க சார்? எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? லீட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்னு ஒன்று வச்சிருக்காரு, டேலி சக்திவேல். சூப்பர். எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? எக்ஸல் ஷீட்ல வச்சிருக்கீங்க. ஃபைன். சரி, என்னுடைய அடுத்த கொஸ்டின், எத்தனை கஸ்டமர் நீங்க எத்தனை முறை ஃபாலோ பண்ணீங்க ஒரு கஸ்டமர் கன்வெர்ட் பண்றதுக்கு? டெய்லி ஃபாலோ பண்றாரு பரணிதரன். சூப்பர். லீட் பேஜ் வச்சிருக்காங்க. சூப்பர். டெய்லி 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 எத்தனை முறை? வீக்லி ஒரு முறை. ஆல்சோ இன் மொபைல் ஆப்ல ஃபாலோ பண்றாரு சிவா. சூப்பர். டெய்லி ஃபாலோ பண்றீங்க. இப்போ எப்படி சொல்றேன் நான் உங்களுக்கு, நம்ம ஃபாலோ அப்ல நான் இது ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஃபாலோ அப்ல தான் கொஞ்சம் டைம் எடுக்க போறேன் நான். உங்க பரணிதரன் சொல்றாரு மேக்ஸிமம் 7 times ஃபாலோ பண்ணுவாரு உங்களுக்கு. ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணுவார் ஸ்கை. அந்த சூப்பர். ஹவு டு மானிட்டர் மை சேல்ஸ் பீப்புள் ஆக்டிவிட்டி வரும் சார். அது கஸ்டமர் டேட்டாபேஸ் ஃபாலோ பண்ண கொண்டு வர உங்களுக்கு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். சூப்பர். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஃபாலோ பண்றீங்க வீக்லி ஒன்ஸ். சூப்பர் சார். இப்போ டைரியில எழுதி வைக்கிறவங்களுக்கு நான் எஸ்பெஷலி சொல்றேன் உங்களுக்கு. டைரியில எழுதி வைப்போம், ஃபோன் பண்ணுவோம், கால் பண்ணுவோம், பேசுவோம். அவர் ஃபோன் எடுக்க மாட்டார், 2 முறை எடுக்க மாட்டார், 3 முறை எடுக்க மாட்டார். என்ன பண்ணுவோம்? நாம விட்டுருவோம். 4 முறை எடுக்க மாட்டார். ஈவன் அவர் வந்து நம்ம கஸ்டமர் ஆக போறவரு மைட் பி பிஸியா இருக்கலாம், இல்ல அவர் ஏதாவது மீட்டிங்ஸ்ல இருக்கலாம், இல்ல அப்புறம் பேசலாம் மறந்துருக்கலாம். அந்த 4 முறையோட நம்ம க்ளோஸ் பண்ணா ஓகேவா, 7 முறையோட க்ளோஸ் பண்ணா ஓகேவா? அதிகபட்சம் 7 முறை தான் நீங்க கால் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க. 7 times தான் நீங்க கால் பண்ணிருக்கீங்கன்னு நான் பார்த்துருக்கேன். அந்த 7 times நீங்க இப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. ஐ திங்க் நான் உங்களுக்கு வந்து இப்போ இதெல்லாம் வந்து திஸ் இஸ் த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஜோஹோ சிஆர்எம், சேல்ஸ் ஃபோர்ஸ், ஃப்ரெஷ் டெஸ்க்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு, சேல்ஸ் பூஸ்ட். இதெல்லாம் வந்து சிஆர்எம் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த கஸ்டமரை ஃபாலோ பண்றாங்க இல்லைங்களா, அந்த கஸ்டமரை ஃபாலோ பண்றத நம்ம வந்து டைரியில எழுதி வச்சு மட்டும் டைரியில எழுதி வச்சு பண்ணுவோம் சார். ஒரு 10 கஸ்டமர் இருக்கும், 100 கஸ்டமர் இருக்கும். அந்த 100 கஸ்டமருக்கு நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணுவோம். கரெக்ட். போன்ல பேசுவோம், அவர் கூப்பிடுற டைம், அவர் சொல்ற டைம்ல நம்ம அப்டேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது அவர் என்ன சொல்லிருக்கான்னு உங்ககிட்ட இருக்குமா? அவர் என்ன சொல்லி கண்டிப்பா இருக்காரு. டேட் மட்டும் நம்ம புக் பண்ணி வச்சிருப்போம். பட் இந்த இடத்துல வந்து நீங்க இஃப் யூ ஹேவ் எ சிஆர்எம் சாஃப்ட்வேர்ஸ்ல உள்ளார போயிட்டீங்கன்னா உங்க லீட்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அங்க வந்து ரொம்ப இப்ப இருக்கிற சிஆர்எம் சாஃப்ட்வேர்லாம் ரொம்ப அதிகமா டீடைல்ஸ் கேட்க மாட்டாங்க. மொபைல் நம்பர் கேட்பாங்க, இமெயில் ஐடி கேட்பாங்க, கஸ்டமர் நேம் கேட்பாங்க. அந்த நீங்க ஃபாலோ பண்றீங்க இல்லையா, இப்போ இந்த சிஆர்எம் சாஃப்ட்வேர் ஸ்கிரீன் நான் திரும்ப வரேன் உங்களுக்கு. நம்ம ஃபாலோ அப் எப்படிலாம் பண்ணுவோம் அப்படின்னா, மெயில்ல பண்ணுவோம், கால்ஸ் பண்ணி பேசுவோம், எஸ்எம்எஸ் பண்ணுவோம், வாட்ஸ்அப் பண்ணுவோம். இதுதான் நடக்கும். பட் இது எல்லாம் நீங்க டைரியில எழுதி வச்சு பண்ணும்போது பண்ணுவீங்க, இல்லைன்னு சொல்ல. ஒரு 3 முறை 4 முறை 10 முறை கூட பேசுவீங்க. 11வது முறை அந்த கஸ்டமர் கிட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க? கால் பண்ணா எதுவும் சொல்லுவீங்க, என்ன சொல்லிருக்காரு நம்ம மறந்துட்டு இருப்போம்.
பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சிஆர்எம் சாஃப்ட்வேர்ஸ், அதாவது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அந்த சிஆர்எம் சாஃப்ட்வேர்ஸ், இதுல நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா டில் கன்வர்ஷன் நல்லா புரிஞ்சுங்க. டில் கன்வர்ஷன் ஸ்கைன்ற ஒரு நேம்ல மட்டும் பார்த்தா டில் கன்வர்ஷன் நான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டில் கன்வர்ஷன் we have to follow the customers. இதை நீங்க டைரியிலயோ எக்ஸல் ஷீட்லயோ நீங்க எழுதி வச்சீங்கன்னா, எழுதி வைப்பீங்க, ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த டைரி முடிஞ்சிருச்சுன்னா எடுத்து போட்டு வேற டைரி நம்ம எடுத்து வச்சோம்னா அந்த கஸ்டமர் போச்சு, அதை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். இப்ப நீங்க இந்த டூல் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், உங்க மொபைல் நம்பர் கொடுப்பீங்க, இமெயில் கொடுப்பீங்க. இதுல இந்த டூல்ஸ்ல அழகா காட்டும் உங்களுக்கு. இந்த கஸ்டமரை நீங்க வந்து இப்போ ஃபாலோ பண்ணி ஃபாலோ அப் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிடலாம். நான் இவர்கிட்ட இதை பேசினேன், இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்காரு, நெக்ஸ்ட் நான் இவர்கிட்ட இன்னைக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க அழகா நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 30th ஏப்ரல் இருக்கோம். நான் இப்போ ஒரு கஸ்டமர் நான் கால் பண்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, டிசம்பர் மாசம் பார்க்கலாம் தம்பி அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன். டிசம்பர் மாசம் 15ஆம் தேதி மாதிரி சொல்றாருன்னா, 15ஆம் தேதி நீங்க கால் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், கஸ்டமர் வில் பி ஹாப்பி. அப்போ இது எங்க கிடைக்குன்னா, அந்த சிஆர்எம் சாஃப்ட்வேர்ஸ்ல நீங்க உள்ள நெக்ஸ்ட் டேட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா 15, அது வரைக்கும் மறந்துடலாம், நம்ம அந்த கஸ்டமர் பத்தியே மறந்துடலாம். டிசம்பர் 15 ஓபன் பண்ணும்போது நீங்க என்ன வரும், எக்ஸ் கஸ்டமர் இவர் வந்து கால் பண்ணி பேசணும், டிசம்பர் 15ஆம் தேதி கூப்பிட சொல்லியிருக்காரு. இதுல இன்னும் அழகா சொல்லுவாரு. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் சபரிமலையில இருக்கேன் சார், நான் வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு கூப்பிடுறேன் சார்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க சபரிமலையில இருக்கா நீங்க அப்டேட் பண்ணிடுறீங்க. இந்த மாதிரி ஒரு 15 முறை அந்த கஸ்டமர் ஃபாலோ பண்ணீங்க, 20 முறை ஃபாலோ பண்ணீங்க, 21வது முறை நீங்க போகும்போது இந்த சிஆர்எம் சாஃப்ட்வேரை நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா, அவர்கிட்ட போய் அந்த எத்தனை முறை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா he will be happy. ஒரு நல்ல சேல்ஸ்மேனுக்கு அழகு அப்படி என்னன்னா, நீங்க எத்தனை முறை ஃபாலோ பண்ணி அங்க போய் காட்டணும். ஒரு 30 முறை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஆர்டர் கன்ஃபார்ம். நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஆனா இதை காட்டணும். நீங்க வந்து சார் நான் உங்களை 30 முறை ஃபாலோ பண்ண சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஜஸ்ட் ஓப்பன், அதை ஓப்பன் பண்ணிட்டு, சார் இந்த தேதியில நான் உங்களுக்கு கால் பண்ணேன் சார், இந்த தேதியில நீங்க சபரிமலையில இருக்குன்னு சொன்னீங்க சார், இந்த டைம்ல நான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணேன் சார், இந்த டைம்ல வாட்ஸ்அப் பண்ணேன் சார். ஜஸ்ட் அதை காட்டினாவே அந்த ப்ரொஃபஷனலிசம் ஆஃப் சேல்ஸ் அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான சார். இதுல இதை வந்து ப்ராப்பரா அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருக்க ஒரு பெரிய பழக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கேட்ஜெட்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம் சார், எல்லா ஆப்பும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா என்ன பண்ணுவோம், அதை ரெகுலரா ஃபாலோ பண்ண மாட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைரியில நீங்க எழுதி வச்சுட்டு டெய்லி நைட்ல இது ஒரு ரெகுலர் ஹேபிட்டாவே வச்சுங்க. டெய்லி நைட்ல வந்து எந்தெந்த லீட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுட்டு, பட் ரெகுலரா அப்டேட் பண்ணுங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. ஃபைன். இந்த இதுல நம்ம பண்றோம் இல்லைங்களா, ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இதுல நான் எதுக்காக நான் இதை சிஆர்எம்ல சொல்றேன்னா, நான் ஒரு சிஆர்எம் யூஸ் பண்றேன். நான் யூஸ் பண்ணும்போது என்னன்னா, எங்கிட்ட 2013ல இருந்து ரெக்கார்ட்ஸ் இருக்கு. என்னோட சில கஸ்டமர்ஸே சொல்லுவாங்க, எப்படி சார் நீங்க அவ்வளவு, நான் 1.3 lakhs லீட்ஸ் நான் வச்சிருக்கேன் உங்களுக்கு. நான் எங்கிட்ட ஒரு 11 சேல்ஸ் பீப்புள் இருக்காங்க ஃபாலோ பண்றதுல. உங்களுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட் அது உள்ளார போயிட்டு 11 பேருக்கு யூசர் கிரியேட் பண்ணோம். அந்த 11 யூசருக்கும் லீட் ஆட் பண்ண சொல்லிடும். ஸோ எனக்கு டெய்லி தெரிஞ்சிடும். இன்னைக்கு காலையில ஓப்பன் பண்ணும்போது, நேற்று தூங்கும் போது, நெக்ஸ்ட் டேக்கு நம்ம பிளானே பண்ணணும்னு அவசியம் இல்லை. காலையில ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிஆர்எம்ல இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் ஃபாலோ பண்ண லிஸ்ட் இருக்கும், அவங்களை கிளிக் பண்றீங்க, ஓபன் பண்றீங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாக்குறீங்க. இதனுடைய பிளஸ் என்னன்னு சொல்றேன். இப்ப நீங்க சேல்ஸ் டீம்ல இருக்கீங்க, நீங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஏதோ நீங்க உடனே பண்ண உங்க ஸ்டாஃப் கிட்ட என்னுடைய லாகின்ல போயிட்டு நீங்க அதை எடுத்துக்கலாம்னு சொன்னா, இல்ல நீங்க மொபைல்ல இருந்து அவருக்கு அந்த லீடை வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஃபாலோ பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவரு இப்ப நீங்க இந்த சாஃப்ட்வேர் மாதிரி இல்ல, நீங்க ப்ராப்பரா இல்லைன்னும் போது அவரு திடீர்னு நீங்க போன்ல சொல்லலாம், அந்த கஸ்டமரை பேசுங்க, அந்த கஸ்டமர் நான் கால் பண்றான்னு வச்சுங்களேன், அந்த கஸ்டமர் கால் பண்ணும்போது அவருக்கு எதுவுமே தெரியாது, நீங்க கொடுத்த நம்பர் வச்சு பேசுறாரு. பட் இந்த ஹிஸ்டரி இருந்துச்சு, கஸ்டமர் ஃபாலோ ஹிஸ்டரின்னு சொல்லணும் அவங்களுக்கு. இந்த ஹிஸ்டரி இருந்துச்சுன்னா அவர் தெரிஞ்சுக்குவார் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அது இருந்தா இன்னும் ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் போது. எனக்கு ஒரு இந்த ஃபாலோ அப்ல தான் நான் மெயினா சொல்றது என்னன்னா, எனக்கு ஒரு கஸ்டமர் இருந்தாங்க, 1 year கழிச்சு தான் எனக்கு ஆர்டர் கிடைச்சது. 1 yearல நான் வந்து 52 டைம்ஸ் ஃபாலோ பண்ணேன். 52 டைம்ஸ். நீங்க 7 முறையோட நிறுத்திருக்கீங்க. 52 டைம்ஸ் நான் போயிட்டு ஃபாலோ பண்ணும்போது 52nd டைம் அவங்க என்ன கூப்பிட்டு செக் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது சொன்னாங்க, ஆர்டர் உங்களுக்கு இல்லை சார், உங்க ப்ரொஃபஷனல்ஸ் சொன்னாங்க. என்ன நான் கேட்க, என்ன மேடம் கேட்கும் போது, தே ஹவ் ஓபன் த மெயில். நாங்க மெயில் ஃபாலோ தான் மோஸ்ட்லி பண்ணாங்க அந்த இடத்துல. வீக் ஆன் வீக் மெயில் போயிட்டு 52 மெயில்ஸ் நான் எங்க இடத்துல போயிருக்கிறத பார்த்தாங்க. இந்த மாதிரி ரெகுலர் ஃபாலோ பண்ண கஸ்டமர்ஸ் நாங்க யாரும் பார்த்தது இல்லை சார், நீங்க ஃபாலோ பண்ணீங்க, அதனாலே உங்க ப்ரொஃபஷன் அப்படி. சேல்ஸ் ஒரு கஸ்டமர் கிட்ட நம்ம கம்பெனி ப்ரொஃபஷனா இருக்கு அப்படின்னு நான் காட்டுறது சேல்ஸ் டீம் தாங்க காட்ட முடியும், வேற யாருமே போய் காட்ட முடியாது. இந்த ப்ரொஃபஷன்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணணும்ன்றதான் அந்த இடத்துல நான் சொல்றேன் உங்களுக்கு. இது எல்லாமே வந்து இந்த மினிமம் சார்ஜஸ்ல இருக்கும் உங்களுக்கு. நீங்க ஜோஹோ சிஆர்எம், சேல்ஸ் ஃபோர்ஸ் எல்லாம் கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு நீங்க அந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வர்ணிதரன் சொல்றாரு 7 வருஷம் கழிச்சு. எனக்கும் 7 years, அதுக்கு மேல நான் ரொம்ப ஃபாலோ பண்ணி எனக்கு கிடைச்சது சார் உங்களுக்கு. ஸோ இந்த ரொம்ப இதுல வந்து இந்த ப்ராசஸ்ல இந்த சிஆர்எம் ஃபாலோ அப்ல தான் நான் ரொம்ப இது பண்றேன். இதை ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் உங்களுக்கு.
அண்ட் தென் இந்த ஃபாலோஅப்ல மெயில்ஸ் கால்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம்னு. இந்த கால் ஸ்கிரிப்ட் மாதிரி வச்சுங்க மோஸ்ட்லி. அதை வந்து கால் ஸ்கிரிப்ட்னா ஏன் நீங்க அடுத்த டீம் உங்க டீம் கால் ஸ்கிரிப்ட் மெயில் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்புக்குலாம் டெம்ப்ளேட்டே இருக்கும். அந்த நீங்க இந்த சாஃப்ட்வேர்ஸ்ல போனீங்கன்னா ஒவ்வொரு டைம் நீங்க மெயில் பண்ணும்போது பண்ணுறது அதில் போய் மெயில் கிளிக் பண்ணா அந்த மெயில் டெம்ப்ளேட் உங்களுக்கு மெயில் போயிடும், என்ன ப்ராடக்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்டு. கால்ஸும் மோஸ்ட்லி ஸ்கிரிப்ட் வச்சுங்க. எடுத்ததுமே நம்ம இன்சூரன்ஸ் கால்ஸ் மாதிரி நம்ம பேசக்கூடாது. சார் இன்சூரன்ஸ் கம்பெனியில் பேச அதெல்லாம் எதுவுமே பேசாம ஆப்போசிட்ல அந்த கஸ்டமர் ஃபோன் எடுக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் என்ன சுச்சுவேஷன்ல இருக்காரு, டிரைவிங்ல இருக்காரு. அப்போ நார்மலி இந்த சேல்ஸ் கால் டீமுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபோன் எடுத்ததுமே சார் இது ரைட் டைம் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு இந்த விஷயமா நான் பேசுறேன் சார் கேட்டுட்டு பேசணும்னா அது இருக்கும். சப்போஸ் அவர் முக்கியமா டிரைவிங்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த டைம்ல நீங்க கால் பண்ணி பேசும் போது நீங்களா டிஎட்டிலாம் பேசிட்டீங்கன்னா அவர் வருத்தப்பட்டுருவாரு. அப்புறம் நமக்கு வந்து ஆர்டர் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ கால் ஸ்கிரிப்ட் மாதிரி வச்சுங்க நீங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இது நீங்க ப்ராப்பர் ஃபாலோ பண்ணிட்டு வச்சுக்கலாம், அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கும் சார் உங்களுக்கு. இப்போ ரெகுலர் பண்ண அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைச்சிருச்சுன்னா நான் ஒரு சில சொல்லணும் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டைம்லி மீட்டிங். அந்த டைம் யார் என்ன டைம் சொல்லுவாங்களோ அந்த டைம் போயிடும், ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க போயிட்டு அந்த கஸ்டமரை மீட் பண்றதுக்கு அவர் கொடுத்த டைம் ஒரு 9 o'clock சொல்றாரு அப்படின்னா நீங்க 9:15 போனீங்கன்னா ஆர்டர் கிடைக்கிறது கஷ்டம். 8:55 நீங்க போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆர்டர் கிடைக்கும். நிறைய பேர் யோசிக்கலாம், சார் இன்னைக்கு சுச்சுவேஷன் நாம போனா அவங்க வெயிட் பண்ண வைக்கிறாங்க. பரவாயில்ல, வெயிட் பண்ணுவோம். நான் 3 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கேன் ஒரு கஸ்டமர்கிட்ட. ஒரு 3 மணி நேரம் கஸ்டமரே மறந்துட்டாரு. ஒரு கஸ்டமர் என்ன பண்ணிருக்காருன்னா வந்தார் 1 மணிக்கு வந்து செந்தில் ஒரு முக்கியமான முடிச்சிருந்தேன். ஆக்சுவலி 1 o'clock அப்பாயின்மெண்ட், நான் மீட் பண்ணது 3:45. நேரா போனது சொல்ல சாரி செந்தில் சொல்லிட்டு செக் கொடுத்துட்டாரு. என்ன ரீசன் பார்த்தா அவருக்குள்ள ஒரு கில்ட்டினஸ் கொடுத்து என்ன ஆச்சுன்னா உடனே சொன்னார், சாரி செந்தில் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சு. இன்னொரு கஸ்டமர் இருக்காரு, காலையில 10 o'clock அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்தாரு. 9:55 10க்கு போயிட்டோம். அவர் மீட்டிங்ல பிஸி ஆயிட்டாரு. மீட்டிங் ப்ரொலாங் ஆயிடுச்சு. ஈவினிங் 4 o'clock வரைக்கும் அங்க வெயிட் பண்ணிட்டோம். சேல்ஸ் கன்வர்ஷன்ல ரொம்ப முக்கியமான நான் சொன்னேன். அப்ப சப்போஸ் உங்களுக்கு அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ்னா ஒரு மெசேஜ் கொடுத்து நீங்க கிளம்பலாம். பட் உங்களுக்கு அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு ஒரு கஸ்டமர்கிட்ட வெயிட் பண்ணீங்களோ அவ்வளவு ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து நம்மளுடைய ஃபீச்சர்ஸ் சொல்லணும். அந்த ப்ராடக்டுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அந்த ப்ராடக்டுடைய அட்வான்டேஜ் என்னென்னன்றதை நம்ம சொல்லணும் உங்களுக்கு. அந்த ப்ராடக்டுடைய இது ரெண்டும் விட முக்கியமானது பெனிஃபிட்ஸ். ஒரு மொபைல் வாங்குறாங்கன்னா மொபைல்ல இருக்கிற ஃபீச்சரை விட அட்வான்டேஜ் அந்த மொபைல் வச்சிருக்க பெனிஃபிட்ஸை பத்தி நம்ம சொல்லணும். சார் நீங்க ஐபோன் வச்சுட்டு போனீங்கன்னா உங்க பிசினஸ் எப்படி இருக்கும் சார், உங்களுக்கு இந்த வண்டியில் இந்த கார்ல போயிருந்தீங்கன்னா உங்க பிசினஸ் எப்படி இருக்கும் சார், ஈஸி ஆர்டர் கன்வர்ஷன் இருக்கும் சார். ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணதான் தான் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு. ஸோ நெகோசியேஷன் பார்ட் நான் வரேங்க உங்களுக்கு. ஸோ எப்போ ஒரு கஸ்டமர் வந்து நெகோசியேஷன் லெவல் கூட வருவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து they have to know about your business. அடுத்து வந்து they have to like you and then they have to trust you. இது ரெண்டு விஷயம். லைக்குக்கும் ட்ரஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இதெல்லாம் நீங்க எங்க இருந்து ஃபாலோ பண்ணணும்னா அந்த ஃபாலோஅப்ல இருந்து அப்பாயின்மெண்ட் போய் நீங்க கஸ்டமர்கிட்ட நீங்க பேசுறீங்களா அதுல வந்து ட்ரஸ்ட் அவருக்கு வந்து நீங்க உங்க கம்பெனியை பத்தி உங்களை பத்தி ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், வாங்கணுன்ற ஆர்வத்தை கிரியேட் பண்ணலாம். நெகோசியேஷன் பார்ட்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கேட்பாங்க. என்னுடைய பாலிசியில் நான் சொல்றது என்ன அப்படின்னா நோ டிஸ்கவுண்ட் சொல்றேன். நோ டிஸ்கவுண்ட் சார். டிஸ்கவுண்ட் கூட இன்னைக்கு பிசினஸே இல்லை சார். இங்க இருக்கிறவங்கள ஐ திங்க் 100 பீப்புள்ஸ்ல இருக்கிறவங்கள யாராவது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னா உங்க ப்ராடக்ட் மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருக்கும் சார். டிஸ்கவுண்ட் இன்னைக்கு வந்து நீங்க ப்ராடக்ட் பேஸ்ட் தான் காம்படிஷன் இருக்கு, நீங்க லெஸ் ப்ராஃபிட் வச்சு தான் கொடுக்கணும். அதை நான் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில டிஸ்கவுண்ட் கொடுக்காதீங்க. ஏன் நான் அதை சொல்றேன், நீங்க ஒரு சேல்ஸ்மேன், நீங்க வந்து ஒரு 30,000 ஆர்டர் எடுக்கிறீங்க. 30,000 ஆர்டர் எடுக்கும் போது ஒரு 3,000 நீங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துறீங்க. உங்க கம்பெனிக்கு 3,000 லாபமா நட்டமா சார்? 3,000 நீங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தா லாபமா நட்டமா புரிஞ்சுக்குங்க. அந்த 3,000 டிஸ்கவுண்ட் கொடுக்காம எடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்க கம்பெனிக்கு லாபம். அந்த 3,000 நீங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துறீங்க. அந்த 3,000 சம்பாதித்து எத்தனை ஆர்டர் எடுக்கணும் தெரியுமா உங்களுக்கு? 30,000. அதனால தயவு செஞ்சு டிஸ்கவுண்ட் கொடுங்க. டிஸ்கவுண்ட் எப்போ கொடுக்கலாம்னா, இந்த இடத்துல எனக்கு ப்ராஃபிட் நல்லா இருக்கு, ஆனா இந்த டிஸ்கவுண்ட் நான் கொடுக்காம விட்டுட்டா இந்த கஸ்டமர் என்னை விட்டு போயிடுவாருன்னா அப்ப டிஸ்கவுண்ட்டை பத்தி யோசிங்க. இன்னும் அழகா சொல்றேன், கஸ்டமர்கிட்ட பேசுங்க. ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா டிஸ்கவுண்ட் எல்லாம் விட்டுட்டு உங்க மேல நம்பிக்கைகள் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நெகோசியேஷன் பார்ட்டே யாரும் வரமாட்டாங்க. செக் நீங்க கேட்கற அமௌண்ட் செக் எழுதி கொடுக்குற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெகோசியேஷன் பார்ட்ல வந்துட்டேன். இந்த ஆர்டர் கன்வர்ஷன்ல சொன்னேன். ஆர்டர் கன்வர்ஷன்ல வந்து யூ ஹேவ் டு சே த திங்ஸ். உங்க டீம் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, உங்க கம்பெனி பத்தி வருவாங்க, இது எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டு வந்து உங்க மேல இது வந்து ஆர்டர் கன்வர்ஷன் பார்ட்ல உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஆர்டர் கன்வர்ஷன்ல தான் ரொம்ப முக்கியம். ஆர்டர் கன்வர்ஷன் நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் நீங்க நிறைவேற்றி ஆகணும். உங்க டீம் மேல நம்பிக்கை வச்சு சொல்லுவீங்க. நீங்க ஏதாவது உங்க இருக்கிற ப்ராடக்ட் டீடைல்ஸ்லயோ இல்ல நீங்க வேற ஏதாவது அதிகமா சொல்லிட்டீங்கன்னா அதை உங்க டீம் கிட்ட சொல்லி நீங்க அழகா கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படியே தான் சொல்றேன் ஆர்டர் கன்வர்ஷன் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட நம்ம சேல்ஸ் கன்வர்ஷன் வரைக்கும் வந்துடும் சார். இதுல வந்து போஸ்ட் சேல்ஸ் கஸ்டமர் சர்வீஸ்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு. ஸோ போஸ்ட் சேல்ஸ் கஸ்டமர் சர்வீஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கஸ்டமரை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும் சார்?
ஒரு கஸ்டமரை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல. இந்த இடத்துல நான் ஒரு சில முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். ஏன் ஒரு கஸ்டமரை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு. கிட்டத்தட்ட நான் அந்த ப்ராடக்ட் நான் அவருக்கு சர்வீஸ் கொடுத்தா எனக்கு 2000 ரூபாய் நஷ்டம் வருது சார், அதனால சார் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்காதீங்க. பண்ணுங்க, தப்பு கிடையாது. எந்த ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகிறாரோ அவர் தான் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பீப்புள், அவர் தான் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பர்சன். அவர் என்ன பண்ணுவார் சார் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க, உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் மேக்ஸிமம் எத்தனை ரெஃபரன்ஸ் கொடுப்பார் சார் உங்களுக்கு? சாட்ல போலாம். உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் மேக்ஸிமம் எத்தனை ரெஃபரன்ஸ் கொடுப்பாரு உங்களுக்கு? எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் எத்தனை ரெஃபரன்ஸ் கொடுப்பார் சார் உங்களுக்கு? சாட்ல வரலாம் ப்ளீஸ். அன்லிமிட்டட்லாம் கிடையாது, சான்சஸ் கிடையாது. 5 சொல்லிருக்கீங்க. ஜென்யூன் கஸ்டமர் 5 கொடுப்பாங்க. மோர் தென் 10, 3, 2, 5, 10 ஃபைன். நான் இப்படி வச்சுக்கிறேன். நான் 5 லீடு தான் கிடைக்கும், 5 ரெஃபரன்ஸ் தான் கொடுப்பாங்க சார். ஒரு கஸ்டமர் 5 ரெஃபரன்ஸ், நம்ம மேக்ஸிமம் 5 வச்சுக்கலாம், அதுக்கு மேல தேவையில்ல உங்களுக்கு. ஒரு கஸ்டமர் 5 ரெஃபரன்ஸ் கொடுத்தா நம்ம கஸ்டமர் எத்தனை பேர் ஆகிறாங்க சார்? 6 பேர் ஆவாங்க. அந்த 6 பேர் 5 ரெஃபரன்ஸ் கொடுத்தா எத்தனை பேர் ஆகிறாங்க சார்? 30 + 6 36. 36 கஸ்டமர் 5 ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். 180 ஒரு 36, 216 கஸ்டமர் வித்தின் 3 சைக்கிள்ஸ். நான் அதுக்கு மேலாம் போகல. 3 சைக்கிள்ல 216 கஸ்டமர்ஸ். ஜேசி ஜெயராஜன் சொல்லிக்க ஒன்லி ரெஃபரன்ஸ். எஸ் சார், நம்மளாம் சேல்ஸ் இருக்கோம். ரெஃபரன்ஸை கன்வெர்ட் பண்ணதான் நம்மளுடைய சக்சஸ் சார். அந்த இடத்துல உங்களுக்கு நம்ம கிட்ட ஒரு நான் என்ன பண்ணுவேன்னா 10 டிஜிட் மொபைல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு மை கஸ்டமர். உங்களுக்கு எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் கொடுத்தா நான் போய் பேசி ஆர்டர் எடுப்பேன் உங்களுக்கு. ஸோ அந்த ரெஃபரன்ஸை நீங்க கன்வெர்ட் பண்ணது உங்களுக்கு இந்த கான்ஃபிடன்ட் இருக்கும் உங்களுக்கு. எனக்கு 10 டிஜிட் நம்பர் எனக்கு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சா நான் போய் பிசினஸ் பேசி எடுக்க முடியும். கான்ஃபிடன்ட் இருந்துச்சா நீங்க சக்சஸ் பண்ண முடியும். 216 கஸ்டமர் சார். நீங்க ஒரு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா you will be getting 216 customers. 2000 ரூபாய்க்கு பார்த்துட்டு நீங்க ஒரு கஸ்டமரை விட்டுட்டீங்கன்னா என்னாச்சுங்க? You will be losing the 216 customers in your business. அது ரொம்ப முக்கியமானது. Try to make the customer satisfaction, customer delight. அவர் அவ்வளவு சந்தோஷமா போகணும். நிறைய மொபைல் ஷாப்லாம் பண்ணீங்கன்னா தெரியும். வெள்ளூர்ல எனக்கு ஒரு மொபைல் ஷாப்ல ஒருத்தர் இருக்காரு. அப்படியே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட பிசினஸ் பண்ணுவார். அவருக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காரு அவங்க பாஸ். நீ 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு. இப்ப என்ன நடக்குன்னா அவர் வெளியில போய் திரும்ப அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அந்த சேல்ஸ் பர்சன் கூட்டும் போது அவருக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. ஒரு ஜுவல்லர் பேஸ்ல இருக்கிற அவங்களுக்கு அந்த சேல்ஸ் பர்சன் என்ன பண்ணா ஜுவல்லரியில ரெகுலர் கஸ்டமரை வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட லேக்ஸ்ல பிசினஸ் பண்ண. இதெல்லாம் அந்த சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் த கஸ்டமர்கிட்ட பேசி நம்ம கொண்டு வரோம். உங்களுக்கு ஒரே ஒரு கஸ்டமர் உங்க கம்பெனி பத்தி வெளியில போயிட்டு இந்த கம்பெனி சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா எத்தனை பேர் ரீச் ஆகுனா 216 பேர் ரீச் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க. கஸ்டமர் சர்வீஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி சேல்ஸ் பீப்புள் தான் நம்ம பண்ண முடியும். நம்ம டீம் ஏதாவது பண்ணாலும் சரியா பண்ணாலும் நாம அந்த டீமோட கோஆர்டினேட் பண்ணி முடிச்சு கஸ்டமர் கிட்ட அந்த ப்ராடக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ற வரைக்கும் வி ஷுட் கண்ட்ரோல். நான் ஆர்டர் எடுத்தேன் கொடுத்துட்டேன், மற்ற டெலிவரி எல்லாம் பண்ணுவாங்க. யூ ஹேவ் எ லீட். அந்த லீடை ரெகுலர் ஃபாலோ பண்ணிங்க. ஒரு மாசம் கழிச்சு பேசுங்க, 2 மாசம் கழிச்சு பேசுங்க, 5 மாசம் கழிச்சு கூட போன்ல பேசுங்க. சார் எப்படி சார் உங்க ப்ராடக்ட் இருக்கு, வேற யாருக்காவது ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்களா? இன்னும் அழகா சொன்னேன். அவருடைய பர்த்டே விஷஸ் நீங்க ஃபேஸ்புக்ல போயிருக்கலாம், இல்ல நீங்க கஸ்டமர் டேட்டா பேஸ்ல போயிருக்கலாம். பர்த்டே விஷ் ஃபோன் பண்ணி பேசுங்க. சார் கம்பெனி சார்பா நான் விஷ் பண்ணேன். நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல பர்த்டே விஷ் பண்ணீங்கன்னா அவரெல்லாம் பார்க்க முடியாது. ஃபோன் பண்ணி பேசுங்க. ஹே வில் பி ஹாப்பி. அவர் வெட்டிங் டே விஷஸ் இருந்தா ஃபோன் பண்ணி பேசுங்க. ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 முறையாவது ஃபாலோ பண்ணுங்க சார். நீங்க நினைக்கலாம் ஒரு முறை வாங்கிட்டு போயிட்டா திரும்ப வர மாட்டேன்னு. அந்த கஸ்டமர் தான் உங்களுக்கு நிறைய கஸ்டமர் ரெஃபர் பண்ணுவாங்க. குறைஞ்சபட்சம் பிளான் கிடைக்கும். அதையும் நீங்க சிஆர்எம்லேயே ஃபாலோ பண்ணலாம். நாட் ஒன்லி ஃபார் கஸ்டமர் கன்வர்ஷன். கஸ்டமர் ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். அதை திரும்ப அவர்கிட்ட நீங்க உங்களுக்கு ரிப்பீட்டட் பிசினஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இது இந்த போஸ்ட் சேல் கஸ்டமருக்கு அப்புறம் நான் வரேன் உங்களுக்கு. இதுல குவாலிட்டிஸ் ஆஃப் த சேல்ஸ் பர்சன் மாதிரி நான் வச்சிருக்கேன் சார் உங்களுக்கு. ஸோ ஒரு சேல்ஸ் பர்சனுடைய குவாலிட்டி சொல்றேன் உங்களுக்கு. கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருந்ததுல ஐ திங்க் டைம் நமக்கு இன்னொரு 10 minutes தான் இருக்குன்றதால. ஸோ இதுல சார் am I audible? எல்லாம் எஸ் போட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கோ. ஏன்னா நான் சேட் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஃபைன், தேங்க்யூ கார்த்திக். இமிடியேட் ரிப்ளை. தேங்க்யூ. ஒரு குவாலிட்டிஸ் ஆஃப் சேல்ஸ் பர்சனே நான் டிஃப்ரெண்டா ஒரு 4 இதுவா பிரிக்கிறேன். பிசிக்கல் குவாலிட்டி, சோஷியல் குவாலிட்டி, மென்டல் குவாலிட்டி, மாரல் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்றேன் உங்களுக்கு. ஸோ பிசிக்கல் குவாலிட்டியில என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா groomed சார். எத்தனை பேர் ஐ திங்க் எல்லாருமே லவ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எதுக்கு லவ் பத்தி எல்லாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்க போயிட்டு ப்ரப்போஸ் பண்றீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட எப்படி நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போவீங்களோ அந்த மாதிரி கஸ்டமர் கிட்ட போகணும். அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி தான் போனோம் உங்களுக்கு. அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து ஒரு அப்படி நம்மளை பார்த்ததுமே நமக்கு பிசினஸ் கொடுத்தணும் அந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. சூப்பர். அப்பியரன்ஸ் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசிக்கல் குவாலிட்டிஸ்ல இது இருந்ததுனாவே போதும் உங்களுக்கு.
நம்ம போயிட்டு அங்க போய் நிக்கிற நம்ம போய் கஸ்டமர் நிற்கும் தம்பி வாப்பா உட்கார்ப்பா அப்படின்னு சொல்றாரு, சார் வாங்க சார் ப்ளீஸ் உட்காந்து. அந்த மாதிரி நீங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல நீங்க ப்ராப்பரா இருக்கணும். உங்களுக்கு கிளீன் அண்ட் டைடியா இருங்க. அங்க போயிட்டு டக் பண்ணாம, ஷர்ட் ஃபுல் ஹேண்ட் போடாம, ஒரு ஆஃப் ஹேண்ட் ஷர்ட், ஜீன், டிஷர்ட் போட்டுலாம் போயிட்டு பண்ணா உங்களுக்கு ஆர்டர்ஸ் பெருசா உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு பக்கா சேல்ஸ் ஒரு பிசினஸ் பர்சனா போகும்போது பாத்தீங்கன்னா அந்த கிளீன் அண்ட் டைடியா இருக்கணும். குட் ஹெல்த் சேல்ஸ்மேனுக்கு ரொம்ப முக்கியம் சார். நான் எங்க போனாலும் ஹெல்த்தை பத்தி நிறைய பேசுவேன். உங்களுக்கு ஹெல்த் நல்லா இல்லைன்னா நம்மளால சேல்ஸ் ஆர்டர் எடுக்க முடியாது. சேல்ஸ் ஆர்டர் எடுக்கலைன்னா நம்ம கம்பெனிக்கு வருமானம் வராது. நம்ம கம்பெனிக்கு வருமானம் வரலாம். குறைஞ்சபட்சம் உங்க கம்பெனியில் 100 பேர் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க சேல்ஸ் பர்சனா இருக்கலாம், இருக்கலாம். 100 ஃபேமிலி நிலைமை யோசிச்சு பாருங்க சார். நீங்க உங்களுக்கு 100 ஃபேமிலி, உங்க ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்னா 100 ஃபேமிலி பாதிக்கப்படும். சேல்ஸ் பர்சன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க தான் அந்த கம்பெனிக்கு பணம் உள்ள கொண்டு வரவங்க. அதை ரொம்ப முக்கியமா பாருங்க. நீங்க ஒரு நாள் உடம்பு முடியல லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏன் ஹெல்த் வந்து நீங்க இன்னைக்கெல்லாம் லீவ் எடுக்க மாட்டீங்க சார். சேல்ஸ் பர்சன்கள் லீவ்லாம் என்னைக்குமே கிடையாது. 24/7 ஒர்க் பண்றதா நான் சொன்னேன். உங்களுக்கு ப்ராப்பர் ஹெல்த் நீங்க மெயின்டைன் பண்ணலன்னா 50 வயசுக்கு அப்புறம் உங்களால சேல்ஸ் போக முடியாது. ப்ராப்பர் ஹெல்த் நீங்க மெயின்டைன் பண்ணா 70 வயசு வரைக்கும் உங்களால சேல்ஸ் பண்ண முடியும். இந்த ஹெல்த் மெயின்டைன் பண்ண ஸ்மால் டிப்ஸ் நான் சொல்றேன். டெய்லி 1 மணி நேரம் உங்க உடம்புக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதர் வாக்கிங், மெடிடேஷன், பிராணாயமா என்ன வேணாலும் பண்ணுங்க. 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம் உங்க ஹெல்த்துக்காக நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. அந்த உடம்பு நம்ம கிட்ட கெஞ்சுதான். என்ன கெஞ்சு தெரியுமா? ஏன்னா ஒரே 1 மணி நேரம் பாத்துக்க, மீதி 23 மணி நேரம் அவனை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதான். ஸோ சேல்ஸ் பசங்க ரொம்ப ஹெல்த் முக்கியம். நாட் ஓன்லி உங்க கம்பெனி கிடையாது, உங்க ஃபேமிலியும் உங்களை நம்பி இருக்கிறதுனால ஹெல்த் ரொம்ப முக்கியன்றது நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். உங்களுக்கு குட் போஸ்டர், நீங்க போயிட்டு உட்காரும் போது சிலர்லாம் பாத்தீங்கன்னா அந்த சேர்ல அப்படியே சாஞ்சிட்டு உட்காந்துக்கலாம். அந்த கஸ்டமர் கிட்ட போய் நீங்க உட்காரும் போது எஸ் சார் நான் அப்படி, அதாவது முன்னாடி இல்ல, அதாவது ஃபார்வர்ட் போஸ்டர்ல தான் நீங்க உட்காரணும். உங்களுக்கு அப்படி உட்காந்து நின்று பேசும்போது பண்ணலாம். அந்த போஸ்டர் ரொம்ப இதுவா இருக்கும் உங்களுக்கு. சூப்பர். அண்ட் தென் சோஷியல் குவாலிட்டிஸ், பொலைட்டா இருங்க சார். குட் மேனரிசம் கண்டிப்பா இருக்கணும். உங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு இதுவா இருக்கணும். கோஆபரேட்டிவ், அந்த கஸ்டமர்ஸ்க்குலாம் நீங்க ஒரு கோஆபரேட்டிவ் இருக்கணும். சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கல, ரொம்ப காஸ்ட் கம்மியா கேட்கறேன் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பண்றேன் சார். நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு வந்து வேற ப்ராடக்ட் நான் எங்ககிட்ட வரும்போது நான் வந்து தரேன் சார். எங்க ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் ஆகும் சார். அந்த கோஆபரேட்டிவ் இருங்க. யார்கிட்ட எந்த கஸ்டமரையும் நீங்க கோவமா பேசிட்டு வரீங்க, கர்டிஸா இருங்க. அண்ட் தென் மென்டல் குவாலிட்டிஸ்ல அப்சர்வேஷன், குட் மெமரி, எந்தூசியாஸ்டிக்கா இருக்கணும். உங்ககிட்ட எந்தூசியாஸ்டிக் இல்லைன்னா கஸ்டமர் கிட்ட நான் ஆர்டர் எடுக்க முடியாது சார். அதாவது நாட் செல்லிங் யுவர் ப்ராடக்ட், செல்லிங் யுவர் செல்ஃப்னு சொல்லுவோம். உங்ககிட்ட என்ன எனர்ஜி இருக்கு, நீங்க எவ்வளவு எந்தூசியாசமா இருக்கீங்களோ அந்த லெவல்ல தான் உங்களால ஆர்டர் எடுக்கணும். அப்சர்வ் பண்ணுங்க கஸ்டமர். நீங்க போயிட்டு அங்க போயிட்டு உட்காந்தோம், அந்த கஸ்டமர் பிளேஸ் வரீங்கன்னா ஜஸ்ட் அப்சர்வ் இட். என்ன கம்பெனி, எவ்வளவு பண்றாங்க, எப்படி இருக்காங்க. அதே மாதிரி கஸ்டமரை பேச விடுங்க. கஸ்டமர் நிறைய பேசும்போது கஸ்டமர் இருந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். கஸ்டமருடைய ஹிஸ்டரி நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு மெமரி ஸ்கில்ஸ் இருக்கணும். நம்ம ஏற்கனவே கஸ்டமர்கிட்ட என்ன பேசிக்கணும். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க போறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நமக்கு ஆர்டர் கிடைக்காது. நீங்க போறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும். வாட் யூ திங்க் இட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தயவு செஞ்சு போறதுக்கு முன்னாடி எஸ் என்னால இந்த ஆர்டர் எடுக்க முடியும், நான் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க அந்த தாட்டோட நீங்க போகணும். மாரல் குவாலிட்டிஸ்ல இன்டெகிரிட்டி இருக்கணும், ஹானஸ்டி இருக்கணும், பர்சிவரன்ஸ் இருக்கணும். இன்டெகிரிட்டி ஹானஸ்டிக்கு என்ன வித்தியாசம் சொல்லுவீங்க? ஹானஸ்டினா உண்மையை பேசுறது, இன்டெகிரிட்டி அப்படின்னா உண்மையா நடந்துக்கிறது. அவ்வளவுதான் உங்களுக்கு. பர்சிவரன்ஸ், சேல்ஸ் பர்சனுக்கு விடாமுயற்சி இருக்கணும் சார். கண்டிப்பா அதுதான் சொன்னேன். அவ யாரோ சொல்லிருக்காங்க 7 வருஷம் கழிச்சு நீங்க ஆர்டர் எடுத்தீங்க, 7 வருஷம் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம், நம்ம தூக்கி போட்டு போயிடல. அந்த மாரல் குவாலிட்டிஸ்ல கண்டிப்பா இருக்கணும். சில டிப்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர் த திங்ஸ். அந்த டிப்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, குட் கம்யூனிகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்குங்க, இமெயில் அனுப்ப தெரிஞ்சுக்கங்க, வாட்ஸ்அப்ல தங்கிலீஷ் பண்ணாதீங்க. நல்ல சேல்ஸ் பர்சனுக்கு தங்கிலீஷ் பண்ணாதீங்க. கஸ்டமர் நீங்க யூஸ் பண்ற லாங்குவேஜ்லயும் நீங்க யூஸ் பண்ற டெக்ஸ்ட்லயுமே நீங்க யார் எந்த அளவுக்கு சேல்ஸ் பர்சன் டிசைட் பண்ணிடுவாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் அப்ரோச் பண்ண இமெயில் அனுப்ப தெரிஞ்சுங்க. இமெயில்ல டியர் சார்னு போடுங்க, ஹாய்ன்னு போடாதீங்க. ஹாய்க்கு வேற வேல்யூ வேற. நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் போடுவாங்க, பேரே போடுவாங்க. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு. நீங்க வந்து நம்ம இந்தியன் கல்ச்சர்ல என்ன பண்ணுவோம், டியர் சார் அப்படின்னு போட்டு கிரீட்டிங்ஸ் ஆஃப் த டே போடுங்க, மெசேஜ் டைப் பண்ணுங்க, கீழே தேங்கிங் யூன்னு போட்டு உங்க சிக்னேச்சர் போடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்யூனிகேஷன்ல. நீங்க அங்க போய் கஸ்டமர், நிறைய பேர் இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் ஒன்றும் ஒரு ரொம்ப கஷ்டமானது கிடையாது சார். இன்னைக்கு நம்ம மோர் தென் 1 மந்த் நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம். எத்தனை பேர் இங்கிலீஷ் புக் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. இங்கிலீஷ்க்கு ஒன்றும் அதுக்கு MBA புக் எடுத்து பண்ணணும் சார். நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுடைய 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற இங்கிலீஷ் புக்கை படிச்சீங்கன்னாவே இங்கிலீஷ் நாலேஜஸ் வந்துடும். 21 நாள் தொடர்ந்து நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா இன்னைக்கு நாலேஜ் வந்துடும். பரவாயில்ல, இதுக்கு மேலே டெய்லி ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணினா உங்க இங்கிலீஷ் நாலேஜ் நீங்க வரணும். பங்க்சுவாலிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த சேல்ஸ் பர்சன். நீங்க அந்த 8 மணினா 8 மணி தான் சார். நீங்க 8:10 போட்டு 8 மணிக்கு கிடையாது.
கஸ்டமர் 8 மணிக்கு சில என்னுடைய வெள்ளூர்ல என்னுடைய டாக்டர் சொல்லிருக்காரு, எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருன்னா டாக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு, அவர் எனக்கு ஃபீட்பேக் வீடியோ சொல்லிருக்காரு, செந்தில் மோகன் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா நான் கரெக்டா போயிடுவேன் 9 o'clock 9 o'clock நைட் 55 எங்க அதாவது 9 o'clock என்னுடைய கார்டு அவர்கிட்ட இருக்கும். அப்பவே நம்ம ஆர்டர் கன்வர்ஷன் இது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணினா பேஷன்ஸ் நான் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன். நீங்க வந்து வெயிட் பண்ணணும், 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, மோர் தென் 6 hours வெயிட் பண்ணீங்கனாலும் எவ்வளவு நேரம் நீங்க ஒரு கஸ்டமர்கிட்ட வெயிட் பண்றீங்களோ அவ்வளவு ஈஸி ஆர்டர் கன்வர்ஷனுக்கு வேல்யூ அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பத்தி நான் ஏற்கனவே சொல்றேன், தயவு செஞ்சு டிஸ்கவுண்ட் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நீங்க எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளவு லாஸ். கம்பெனி ஒரு சேல்ஸ் பர்சன் கம்பெனிக்கு ப்ராஃபிட்காக ஒர்க் பண்ணுமா லாஸ்க்காக ஒர்க் பண்ணுமா டிசைட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் தான் எதையுமே சாதிக்க முடியாது சார். உங்களால உங்களுக்குள்ளார அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே நீங்க வந்து சாதிக்க முடியும். அண்ட் தென் டெடிகேஷன். அதாவது இன்னைக்கு நான் நிறைய சேல்ஸ் பீப்புளை பாக்குறேன். நான் சேல்ஸ் பீப்புள் பிசினஸ் பீப்புள்லாம் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல டிவில டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு சொல்றேன் சார், பிசினஸ் பீப்புள் சேல்ஸ் பீப்புளா இருக்கும், நாம இப்போ கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா பின்னால நல்லா இருக்கலாம். இன்னைக்கு ஜாலியா இருந்தோம்னா பின்னால கஷ்டப்படணும். ஸோ உங்க டைம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க எந்த அதாவது என்னுடைய குருநாதர் சொல்ல வேர் யுவர் டைம் கோஸ் தேர் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு. நீங்க வாட்ஸ்அப்ல உட்காந்தீங்கன்னா அங்கதான் நம்மளுடைய ஃபியூச்சர் இருக்கும். அந்த டைம்ல லீட் எடுக்கிறதுல நம்ம ஃபாலோ பண்ணி டெடிகேஷனா இருந்தோம்னா நம்ம இது பண்ணலாம். ஆக்டிவ் லிசனிங், கஸ்டமர்கிட்ட எதிர்க்க உட்காரும்போது அந்த நீங்க ப்ராப்பரா லிசனிங்ல கொண்டு வந்து அவர் ஃபுல்லா அவர்கிட்ட நீங்க லிசன் பண்ணணும். இதுல இன்னொரு பாயிண்ட் வர எஃபெக்டிவ் கொஸ்டினிங். நீங்க எப்போ வந்து கஸ்டமர்கிட்ட நீங்க கொஸ்டின் பண்ணணும். நீங்க எப்போ கொஸ்டின் பண்றீங்களோ கஸ்டமருக்கு வந்து அவருக்கு ஒரு சார் உங்க பிசினஸ்ல எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க சார், கஸ்டமருக்குன்னு ஒரு லிஸ்ட் கொஸ்டின் வச்சுங்க. அந்த கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுன்னா அவர் ஆர்வம் ஆயிடுவார். நம்ம கிட்ட அவர் பிசினஸ் பத்தி நம்ம பேசும்போது ஸ்பெண்ட் டைம் அண்ட் மீட் வித் கஸ்டமர்ஸ். ஜேபில ஒரு கான்செப்ட் வச்சிருப்பீங்க, மீட்டிங் கஸ்டமர்ஸ் வச்சிருப்பீங்க. பிஎன்ஐல பாத்தீங்கன்னா 1-to-1 ஒன்று இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கஸ்டமரை நீங்க கஸ்டமர்கிட்ட உட்காந்து பேசும்போது அவரை பத்தி பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கலாம், நம்மளை பத்தி அவருக்கு சொல்லலாம். டோன்ட் கீப் ஆன் போனது நம்ம ப்ராடக்ட்டை பத்தி மட்டும் பேசி முடிச்சோமா ஆர்டர் தரணுமா அப்படிலாம் இருக்காதீங்க. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். கஸ்டமர் யாருன்னா ஃப்ரெண்டு தான் கஸ்டமர், கஸ்டமர் தான் ஃப்ரெண்டு. அந்த கஸ்டமர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருந்தாருன்னு வச்சுக்கலாம், நம்ம ஃப்ரெண்டு யாருன்னா நம்ம பார்கெயின் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க சார். கஸ்டமர் ஃப்ரெண்ட் ஆக்கிங்கிறது தான் என்னோட சஜஷன். ஐ கான்டாக்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சேல்ஸ் பர்சன் நீங்க போய் பார்க்கும்போது 2 விஷயங்கள் ஐ கான்டாக்ட்ல, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா யோசிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா போய் சொல்றீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால ஐ டு ஐ கான்டாக்ட் இதெல்லாம் நம்ம இபிஎஸ்ல நிறைய சொல்லி கொடுப்பாங்க ஜேசிஸ்ல. ஸோ ஐ கான்டாக்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்களால பண்ண முடியும்னு நம்புங்க. நீங்க நம்பலன்னா உங்களால முடியாது சார். உங்க சேல்ஸ் பர்சன் நீங்க நம்புங்க, உங்களால முடியும். யூ ஹேவ் த கான்டாக்ட்ஸ் இருக்கும். பி ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப். மேல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கோல் செட்டிங் ரொம்ப முக்கியம். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன் இந்த இடத்துல. கோல் செட்டிங் யார் அப்படியே இந்த இடத்துல பண்ணலாம். நான் டைரக்டா அப்படியே சொல்லிடுறேன். ஒரு கோல் செட்டிங்ல வந்து நான் இந்த வருஷம் நான் 1 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் என்னால வந்து கஷ்டப்பட்டு 99 lakhs வந்து பிசினஸ் பண்ணிருந்தேன். உங்களுக்கு இப்படியே ஒரு 2-3 வருஷம் போகுது. திடீர்னு என் ஃப்ரெண்டு வந்தான், என்னடா எவ்வளவு டார்கெட் வச்சிருந்தேன். நான் 1 crore வச்சிருந்தேன். சரி ஒரு நெக்ஸ்ட் இயர் ஒரு 10 crore டார்கெட் வையா அப்படின்னா, என்னடா அப்படி இன்டூ 10 times டார்கெட் சொல்றானே அப்படின்னு சரி அக்செப்ட் பண்ணிட்டு நானு. பட் அந்த வருஷம் நான் என்னால வந்து 5 கோடி தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ 99 lakhs எங்க 5 crores எங்கன்னு பாருங்க. ஸோ உங்க கோல் செட்டிங் டார்கெட் பெருசா இருக்கணும். டெய்லி பிளான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சார். டெய்லி காலையில உட்காந்து பிளான் பண்ணுங்க, என்ன பண்ண போறீங்க என்னன்னு பிளான் பண்ணுங்க உங்களுக்கு. ஸோ லாஸ்ட்லி ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்க நிறைய பாத்தீங்க. இதுல வந்து சேல்ஸ், பெட்டர் சேல்ஸ்க்கு வந்து டிஜிட்டல் பிரசன்ஸ் இருக்கு. டிஜிட்டல் பிரசன்ஸ்ல என்னன்றது நான் ஒரு 5 பாயிண்ட் பார்க்கணும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ்புக் பேஜ். ஆல்ரெடி ஃபேஸ்புக் பேஜ் பத்திலாம் சோஷியல் மீடியா மட்டும் ரஃபி சார் சொல்லியிருந்தாரு உங்களுக்கு. அதெல்லாம் பாத்தீங்க ஃபேஸ்புக் பேஜ்ல இருக்கணும், ட்விட்டர்ல இருக்கணும், யூடியூப்ல இருக்கணும், இன்ஸ்டாகிராம். இது எல்லாமே கண்டிப்பா நீங்க எல்லாமே இருப்பீங்க. At last, website is most important digital presence for your business. I think நாளைக்கு வெப்சைட்டை பத்தி நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். With this, I'm ending the session. Thank you very much. Thank you for the opportunity. Thank you very much, sir. Thank you, sir. Sir, chat box ஒரு 2-3 questions வந்திருக்கு. சார் கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களா? I have missed. மேல நிறைய போயிடுச்சு. Yes. அதாவது சேல்ஸ் பர்சன் வந்து கலெக்ஷனையும் பார்க்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. தப்பு இல்ல சார், பார்க்கலாம் சார். சேல்ஸ் பர்சன் கலெக்ஷனும் பார்க்கலாம். ஏன்னா சேல்ஸ் பர்சன் நமக்கு நம்ம நிறைய டைம் யோசிக்கலாம் அவர்கிட்ட கலெக்ஷன் அலோவ் பண்ணலாமான்னு. ஏன்னா இப்போ நான் ஒரு கஸ்டமர் ஆர்டர் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், அவரை போயிட்டு நான் அந்த சேல்ஸ் பர்சன் திரும்ப மீட் பண்ணா அவங்க அந்த சேல்ஸ் பர்சனுக்கும் கஸ்டமர் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். கண்டிப்பா நம்மளை விட்டு பிசினஸும் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ரிப்பீட்டட் பிசினஸும் நமக்கு கிடைக்கும். தாராளமா பார்க்கலாம். சேல்ஸ் பர்சனும் கலெக்ஷனை பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ இதுல என்ன பண்ணணும்னா, அந்த சேல்ஸ் பர்சன் நீங்க இன்சென்டிவ் கொடுப்பீங்களே அவர்கிட்ட சொல்லணும், நீ என்ன ஆர்டர் எடுக்கிறதுல உங்களுக்கு இன்சென்டிவ் கிடையாது, நீ எவ்வளவு கலெக்ஷன் எடுத்துருவீங்க அதுலதான் அப்படின்னா கண்டிப்பா அவரே கலெக்ஷன் பண்ணிக்கலாம். சார் ஒருத்தர் கேட்டிருக்கா சார், மணிவண்ணன் குமாரசாமி, கேன் வி அவுட் சோர்ஸ் த சேல்ஸ் டீம்? தயவு செஞ்சு பண்ணாதீங்க சார். உங்களுக்கு
இந்த மாதிரி ஒரு லீடை ஃபாலோ பண்ணதுன்னா வச்சுங்க, சேல்ஸ் கன்வர்ஷனுக்குலாம் எல்லாம் பண்ணது நீங்க. அதை உங்க ப்ராடக்ட்டை பத்தி உங்களோட யாரும் பெஸ்டா பேச முடியாது சார் உங்களுக்கு. ஸோ அதனால தயவு செஞ்சு அவுட் சோர்ஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு. சார் 2 பேர் கேட்டிருக்காங்க சார், பெஸ்ட் சிஆர்எம் சாஃப்ட்வேர் சார். சார் நம்ம யூஸ் பண்றது தான் சார் பெஸ்ட் சிஆர்எம்ன்றதை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு எல்லா சாஃப்ட்வேருமே பெஸ்ட் தான். யூஸ் பண்ணீங்கன்னா பெஸ்ட், யூஸ் பண்ணலாம் பெஸ்ட் இல்ல சார் உங்களுக்கு. இப்போ நான் இங்க 5 6 போட்டிருப்பேன் சார். நான் உங்களுக்கு அந்த 5 நீங்க ட்ரை பண்ணலாம். அது எப்படி இருக்கு நீங்க பாருங்க சார். உங்களுக்கு பெஸ்ட் சிஆர்எம் நீங்க அதோட அழகா சொல்றேன். பெஸ்ட் சிஆர்எம் சாஃப்ட்வேர்னு கேட்டுக்கல, அவர் எத்தனை கஸ்டமர் ஃபாலோ பண்றான்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? நம்ம எல்லாமே சாஃப்ட்வேர் நோக்கி போயிடுறோம். இதுல நான் இன்னும் சஜஸ்ட் பண்ண முடியும் உங்களுக்கு. ஒரு 50 கஸ்டமர்ஸ் தான் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா 50 கஸ்டமருக்கு 50 A4 ஷீட் கையில வச்சுங்க. இப்ப நீங்க ஏன்னா நீங்க சிஆர்எம் சாஃப்ட்வேரும் போறதை பத்தி பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஒரு A4 ஷீட் வைங்க. சிஆர்எம்ல போய் நீங்க என்ன டைப் பண்ண போறீங்களோ அதை நீங்க இந்த டேட்ல நான் கால் பண்ண இதை சொன்னார் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுக்கலாம். அந்த ஃபைல்ல அந்த ஆர்டர் வைஸ் நீங்க A4 ஷீட்டை நீங்க மாத்தி நீங்க வச்சுக்கலாம் உங்களுக்கு. தேங்க்யூ சார். இன்னொருத்தர் சேல்ஸ் டீமுக்கும் மார்க்கெட்டிங் டீமுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாரு. ஃபைன் சார். சேல்ஸ் டீம் வந்து நம்ம போயிட்டு பிசினஸ் பண்ணி ஆர்டர் கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரவங்க சேல்ஸ் டீம் சார். மார்க்கெட்டிங் டீம்ன்றவங்க உங்க ப்ராடக்ட் எடுத்து போய் ரீச் பண்ணோம்னா அந்த கஸ்டமருக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரவங்க அப்படின்றதுக்காக நம்ம மார்க்கெட் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்கறதுலாம் மார்க்கெட்டிங்ல தான் வருதுதான் சார் உங்களுக்கு. ஸோ மேக்கிங் த அவேர்னஸ் டு த கஸ்டமர் இஸ் அ மார்க்கெட்டிங் டீம்னு நான் ஃபீல் பண்ணுவேன். சேல்ஸ் டீம் வந்து அங்க போயிட்டு அந்த ப்ராடக்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி கன்வர்ஷன் கொண்டு வரவங்க சேல்ஸ் டீம் பண்ணுவாங்க சார். சார் பார்கெயின் பண்ணக்கூடிய கஸ்டமரை வந்து எப்படி மேனேஜ் பண்றது, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் கேட்கிறாரு சார்? சார் அதுதான் சொல்றேன். அந்த கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மோஸ்ட் டைம் வித் த கஸ்டமர் சார். நீங்க வந்து அவர் பார்கெயின் பண்ணும்போது சேல்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா உடனே நீங்க பார்கெனை பத்தி சொல்லலாம். ஏன் உங்களால டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், டிஸ்கவுண்ட் இல்லைன்ற கான்செப்ட்ல நம்ம சார் நீங்க ஐபோன் காஸ்ட் கம்மியாக வாங்க முடியுமா சார்? ஐபோன் என்ன பிரைஸ் அவன் வைக்கிறது தான் சார் பிரைஸ். ஏர்டெல்ல போய் நம்ம காஸ்ட் கம்மியா பண்ண முடியும், அவனுடைய பிளான்ல கண்டிப்பா பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனலிசமோ உங்களுடைய ப்ராடக்ட்டை பத்தி நீங்க அவங்க கிட்ட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னாவே யாரும் பார்கெயின் பண்ண மாட்டாங்க. நீங்க எந்த மாதிரி சர்வீஸ் உங்க மேல ட்ரஸ்ட் வந்துச்சுன்னா யாரும் பார்கெயின் பண்ண மாட்டாங்க சார். உங்க மேல ட்ரஸ்ட் வந்துட்டா பண்ண முடியாது சார். யாரும் உங்ககிட்ட பார்கெயின் கேட்க மாட்டாங்க சார். Fine sir. Any other questions or feedback sir? I think screen share remove பண்ணிட்டேன். காம்படிஷன் சார் உங்க வாய்ஸ் ஆடிபிள் இல்ல எனக்கு. இப்ப இருக்கா சார்? இப்ப இருக்கு சார். இந்த காம்படிஷன்ல தான் அதிக பார்கெனிங் வருது, அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார். பிசினஸ் பார்க்கணும் சார். ப்ராடக்ட் வைஸா இல்ல சர்வீஸ் பேஸ்டா அப்படி மாதிரி. சர்வீஸ் பேஸ்டா இருந்தா நமக்கு காம்படிஷன் இருந்தா தைரியமா சொல்லிட்டு வந்துடலாம் சார். நீங்க என்ன காசு கொடுக்குறீங்களோ அந்த காசு தான் சார் நாங்க வேலை செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நான் 30,000 ரூபாய் வெப்சைட் எடுக்கிறேன் அப்படின்னா நான் 30,000 ரூபாய்க்கு வேலை செய்வேன். 5,000 ரூபாய்க்கு எடுக்கிறவங்க 5,000 ரூபாய்க்கு எடுக்க தான் செய்வாங்க. ஆனா அவங்க 30,000 ரூபாய்க்கு வேலை செய்ய மாட்டாங்க. நான் 30,000 ரூபாய்க்கு எடுத்தா அட்லீஸ்ட் 25,000 20% ப்ராஃபிட் பண்ணா கூட 26,000 வரைக்கும் 25,000 வரைக்கும் என்னால பண்ண முடியும். அப்போ வந்து 25,000 ப்ராடக்ட் எப்படி இருக்கும், 5,000 rupees ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றது நம்ம அவருக்கு புரிய வச்சுட்டு வந்தோம் சார். அவ்வளவுதான் பண்ணிக்கலாம். பர்சீவரன்ஸ் பத்தி கேக்குறேன் சார். வாட் டு யூ மீன் பை பர்சீவரன்ஸ் கேக்குறேன். பர்சீவரன்ஸ்னா விடாமுயற்சி சார். ஆக்சுவலா தமிழ்ல சொன்னேன்னா ஏன் நம்ம இந்த சிஆர்எம் சாஃப்ட்வேர்ல போய் நம்ம கொண்டு போனோம்னு சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தான் சொன்னேன். ஒருத்தர் சொல்லியிருந்தாரு 7 years கழிச்சு கஸ்டமர் வந்துருச்சுன்னு. இப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒரு சேல்ஸ் பீப்புள் அழகா நம்ம ஒரு 5 முறை கால் பண்ணோம், ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு விட்டுருவோம் நம்ம. ஸோ அதுக்கு அழகா நான் என்ன சஜஸ்ட் பண்ணோம், ஒரு மெயில் அனுப்பிச்சு விடுங்க. நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு மெயில் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு. நீங்க தொடர்ந்து மெயில் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அந்த மெயில பாப்பா கஸ்டமர் பார்த்தாருனாவே போதும். இத்தனை முறை நம்மளை ஃபாலோ பண்ணிருக்காங்க, ப்ரொஃபஷனல் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாருமே என்னைக்கோ ஒரு நாள் நம்ம கிட்ட கஸ்டமர் ஆக போறவங்க தான். அதை மைண்ட்ல நீங்க வச்சீங்க, அதை வச்சீங்கன்னாவே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுவீங்க. அதுதான் இந்த இடத்துல நான் பர்சீவரன்ஸ் நான் கொண்டு வந்து சொன்னேன் சார். இன்னொருத்தர் கேட்டுக்காரு சார், சேல்ஸ் பர்சனுக்கு வந்து பேமெண்ட் கலெக்ஷனையும் கொடுத்தோம்னா அவங்க ஃபோக்கஸ் கலெக்ஷன்ல போயிருது, சேல்ஸ்ல வரமாட்டேங்குது என் பிசினஸ்ல. இதுக்கு உங்க சஜஷன் என்னன்னு கேக்குறாரு சார். சார் இங்க நான் அதை எப்படி பார்க்கணும், டிபெண்ட்ஸ் ஆன் த சேல்ஸ் பர்சனா நான் ஃபீல் பண்றேன் சார். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு நாளைக்கு 5 கஸ்டமர் தான் மீட் பண்ணி ஆர்டர் எடுப்பாரு அப்படின்னா அதுல வந்து கலெக்ஷனுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார் இல்லையா. ஒரு சேல்ஸ்ல போய் 1 hour மீட்டிங் வராருன்னா 1 hour பேசுவாரு. கலெக்ஷன் கண்டிப்பா 1 hour இருக்க மாட்டாங்க. கலெக்ஷனா ஒரு 5 minutes 10 minutes தான். ஏன் சேல்ஸ் பர்சன் கலெக்ஷன்ல இருக்கலாம் அப்படின்னா திரும்ப நான் சொல்லுதான், அவரை போய் நீங்க மீட் பண்ணது எப்போ நீங்க ஒருத்தர் திரும்ப நம்ம மீட் பண்றோமோ அவருக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பாண்டிங் இருக்கும். ஓகே சார். இன்னொருத்தர் வந்து ஒரு ஃப்ரெஷ் லீடுக்கு எப்படி அந்த கான்வர்சேஷனை வந்து பிகின் பண்றது அப்படின்னு கேக்குறாரு சார். சிம்பிள் சார். எடுத்ததுமே நீங்க ப்ராடக்ட் பத்தி பேசக்கூடாது சார். நீங்க உங்களுக்கு அவருடைய பேக்ரவுண்ட முடிஞ்சா அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. கால் பண்ணும்போது தெரிஞ்சுக்குங்க. எடுத்துமே நான் எப்படி பேசுவேன் அப்படின்னா, நான் ஃபோன் பண்ணேன் சார், வணக்கம் சார், செந்தில் முருகன் பேசுறேன், நான் இது விஷயமா பேசுனேன் சார், பேசலாமா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாம்.
இது ரொம்ப டாக்டிக்ஸ்லாம் அந்த வேர்டிங்ஸ் எனக்கு சேல்ஸ்ல பிடிக்காது சார். நீங்க வந்து 100% உண்மையா இருக்கணும் சார் உங்களுக்கு. ஸோ அந்த லீடு எடுக்கும்போது நீங்க பேசலாம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மெயில் அனுப்பலாம். அந்த மெயிலோ வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புறது ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணும் சார். அதுக்குன்னு ரொம்ப கம்பெனி ப்ரொஃபைல் எடுத்து நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடக்கூடாது. அவருக்கு அது சார் நான் வந்து வெப்சைட் விஷயமா நான் உங்ககிட்ட பேச போறேன். அந்த மாதிரி நீங்க டாபிக் உங்க பிசினஸ் ப்ராப்ளம் சார் நான் இது விஷயமா பேச போறேன். அதனால உங்க அப்பாயின்மெண்ட் வேணும் சார். ஒரு மெசேஜ் அனுப்புங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. எஸ்எம்எஸ் பண்ணுங்க. திரும்ப அவர் கூப்பிட்டாரு அப்படின்னா நம்ம பேசலாம் உங்களுக்கு. அப்படிதான் நீங்க ஸ்டார்ட் பண்ண எடுத்துமே சார் நான் சார் செந்தில்முருகன் காலிங் ஃப்ரம் வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்பெல்லாம் பேசாதீங்க. ஜஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் விஷயமா பேச போறேன் சார் பேசலாமான்னு கேளுங்க. அது இருந்தாவே அவங்க அலோவ் பண்ணுவாங்க. பேசலாமா வேணாமா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் சார். தேங்க்யூ சார். இன்னொருத்தர் வந்து நான் இன்டீரியர் பிசினஸ் இருக்கிறேன், ஹெவியா பார்கெயின் இருக்குது, இது எப்படி என்னால அவாய்ட் பண்ண முடியும்னு கேட்கிறாரு சார். நம்மளுடைய சக்சஸ் ஸ்டோரி தான் சார் பார்கெயினுக்கு. அந்த இடத்துல வந்து பாருங்க, உங்களால வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். இல்ல சார் நான் வந்து 20% ப்ராஃபிட்ல பண்றேன், 5% டிஸ்கவுண்ட் கொடுத்தா என் கஸ்டமர் என்ன விட்டு போக மாட்டாருன்னா 5% டிஸ்கவுண்ட் கொடுங்க. சப்போஸ் 20% கீழே போறாங்கன்னா அந்த பிசினஸ் வேணாம் சார். அதாவது நான் இன்னும் அழகா சொல்லல, there are lot of opportunity for the sales people. இவர் இல்லைன்னா நமக்கு இன்னொரு கஸ்டமர் கிடைப்பார் சார் உங்களுக்கு. ஸோ அதனால இவரே நம்ம அதே தாட்ல எல்லாம் வச்சுக்க தேவையில்ல. அவர் கிடைக்கல அப்படின்னா லெட் அஸ் கோ அப்படின்னு பண்ணலாம். ஏன்னா ப்ராஃபிட் இல்லாத கஸ்டமர் எது சார் நம்ம சர்வீஸ் கொடுக்கணும். ஸோ பார்கெயின்ல அவங்களுக்கு புரிய வைங்க சார், நான் இந்த அளவுக்கு எங்கிட்ட டீம் இருக்காங்க, இவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க, இவ்வளவு இந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலிஸ்ட் பீப்பிள் இருக்காங்க, இவ்வளவு நாங்க சேலரி பே பண்ண. ஸ்பெண்ட் த டைம் வித் தம் அண்ட் எக்ஸ்பிளைன் யுவர் பிசினஸ், எக்ஸ்பிளைன் யுவர் ப்ராடக்ட். இதே நல்லா இருக்கும் சார். ஓகே சார். ஹெவியா வந்து பேலன்ஸ் வந்து வச்சிடறாங்க கஸ்டமர்ஸ், அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு சார். பேமெண்ட் கலெக்ட் ஆகலன்றாரா சார் அவரு? ஐயா சார், ஆமாங்க சார். சரி, அது வந்து 90% ஆஃப் கஸ்டமரா 10% ஆஃப் கஸ்டமரான்னு பார்க்கணும் சார். 10% ஆஃப் கஸ்டமரா இது அதை என்ன பண்ணணும்னா சார், அது வந்து ஹெவியா பேலன்ஸ் வச்சிருக்காருன்னா நம்ம முன்னாடி யோசிக்கணும் சார் அவர் கொடுக்கும்போது. இப்போ அதுவும் இந்த கோவிட் பீரியடுக்கு அப்புறம் கோவிட் பீரியட்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு கிரெடிட்ஸ் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க எவ்வளவு பேமெண்ட் சீக்கிரம் வாங்க அவ்வளவு சீக்கிரம் வாங்க. ஃபர்ஸ்டே அட்வான்ஸ்லேயே சேர்த்து வாங்க ட்ரை பண்ணுங்க சார். ஓகே சார். ஹவு டு ஹேண்டில் ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு சார் ஒருத்தர். ஹவு டு ஹேண்டில் ரிஜெக்ஷன்? நம்ம ப்ராடக்ட்டே வேணாம்ன்றாங்களா? சேல்ஸே டோட்டலா ரிஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கறப்போ என்ன எப்படி அவங்கள ஹேண்டில் பண்றதுன்னு கேக்குறாரு. இல்ல அத சார் நம்ம அத நான் ஃபர்ஸ்ட் சொன்னதான். they should know your company, they should like you, they should trust you. இது மூணு விஷயம் இருந்தா யாருமே உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. சோ இந்த மூணு விஷயத்தை நீங்க எப்படி அவங்க கிட்ட கொண்டு போறதுன்னு பார்க்கணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்க கம்பெனி பத்தி தெரியணும், ஃபர்ஸ்ட் உங்களை லைக் பண்ணணும், உங்க மேல அவங்களுக்கு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். இது மூணு விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க சார். இதே ஒட்டி இன்னொருத்தர் கேட்டிருக்காரு சார், கால் பண்ணி பேசின ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து அப்பாயின்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க, இவங்களை எப்படி நான் இது பண்றது அப்படின்னு கேட்கிறாரு சார். திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க சார். அதாவது ஃபோன் பண்ணி நான் அப்படி பேசுறேன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்கும் போதே வந்து அவங்க இன்னொன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடுறாங்க, எப்படி நான் இவங்களை ஹேண்டில் பண்றதுன்னு கேட்கிறாரு சார். எல்லாருமே அப்படி இருக்காங்களான்னு பார்க்கணும் சார். உங்களுக்கு இப்போ சேல்ஸ் பீப்புள்ல வந்து இப்போ நான் அவங்க எடுக்கிற 1 மணி நேரம் செஷனை விட அவங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு நிறைய லேர்னிங்ஸ் கொடுக்கும் சார் உங்களுக்கு. ஸோ அதுதான் நான் சொல்றேன், டெய்லி பிளான், டெய்லி ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி நீங்க டெய்லியில வந்து நான் இன்னைக்கு 50 கால்ஸ் பேசினேன், அதுல 5 கால் ரெஸ்பாண்ட் இருந்துச்சு, 45 கால்ஸ் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு நம்ம எப்படி வெரி ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம கால் பண்றது எல்லாருக்கும் இந்த பல்க் எஸ்எம்எஸ், பல்க் வாட்ஸ்அப் அப்படின்லாம் கொடுக்கறத விட இந்த நம்மளுடைய ப்ராடக்ட் அவருக்கு தேவைத்தானா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அது தெரியாம தயவு செஞ்சு கால் பண்ண வேணாம் சார். ஓகே சார், ஓகே சார். அடுத்தது வந்து வாட்ஸ்அப்ல வந்து இது பண்றதுக்கு ஏதாவது டெம்ப்ளேட் மாதிரி இருக்கா ஃபிக்ஸ்டா அப்படின்னு கேட்கிறாரு சார். இருக்கு சார், வாட்ஸ்அப் பிசினஸ்னு ஒன்று இருக்கு, அதுல போய் யூஸ் பண்ணுங்க. அதுல உங்க டெம்ப்ளேட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்னா அதாவது உங்க பிசினஸ் பத்தி தான் இருக்கும். ரிப்ளை வித் ப்ரொஃபஷனல் இன் வாட்ஸ்அப் இருக்கு. வாட்ஸ்அப் பிசினஸ் போனீங்கன்னா நீங்க யாராவது அப்டேட் பண்ண யாராவது உங்களுக்கு மெசேஜ் கொடுத்தா உடனே ரிப்ளை பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் கான்டாக்டிங் அஸ், வில் கம் பேக் அப்படின்னு டெம்ப்ளேட் இருக்கு சார் வாட்ஸ்அப்ல. இன்னொரு பார்ட்னர் கேட்டிருக்காரு, மொபைல் பிசினஸ்ல நான் இருக்கேன், எனக்கு காம்படிஷன் அதிகம், ஸோ பார்கெனிங் தான் வந்து டிசைட்ஸ் இட், நிறைய கஸ்டமர்ஸ் அதனால லூஸ் ஆகுறேன், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாரு சார். சார் இன்னைக்கு ஹியூமன் டெண்டன்ஸ் என்னன்னா, நீங்க 5 ரூபாயாவது கம்மியா கொடுத்தாலும் they will be happy சார். ஸோ நான் வந்து நீங்க ஹை எண்ட் வேல்யூல இருக்கும்போது நீங்க லேக்ஸ்ல பண்றீங்க, நான் வந்து ஒரு 50,000 60,000 பிசினஸ் பண்ணும்போது டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு பிசினஸ் டு பிசினஸ் கஸ்டமர், நான் வெப்சைட்டுக்கான பர்சன் போயிட்டு பார்க்கும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க இந்த 1000 rupees 2000 rupeesலாம் டிஸ்கவுண்ட் கிடையாது. இன்னைக்கு வந்து மொபைல் ஃபீல்டு வந்து we are directly reaching the consumers ரீச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிஸ்கவுண்ட் கேட்பாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க உள்ள வரதே ஆஃபர் பார்த்தா உள்ள வராங்க. ஸோ அதனால நான் சஜஸ்ட் பண்றது வந்து கொடுக்கலாம், அதிகமான டிஸ்கவுண்ட் கொடுத்துறாதீங்க. நம்ம அல்டிமேட்லி நம்மளை விட்டு அவங்க போகக்கூடாது. ஆனா நம்ம நட்டப்படணும் சார். இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துக்கணும். உங்களுக்கு 5% கொடுத்தா ஓகே அப்படின்னா 5% கொடுங்க சார்.
Okay, sir. We have addressed all the questions, sir. That's it. Thank you so much, sir. Let's welcome JC Sugumar, Chairman, Perundurai 1.0 for proposing vote of thank. Thank you, sir. Is this audible, sir? Yes, Chairman. Go ahead. Okay. Thank you, sir. I thank JC Senator Senthil Murugan, sir, trainer. ஸோ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தீங்க சார். அது ஃபாலோஅப்ஸ் எப்படி கொடுக்கணுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா ஃபாலோஅப் டைரியில் நோட் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து அவங்க கஸ்டமர் சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை, ஃபோன் அட்டன் பண்ணுங்கிறப்ப அதை அப்படியே விட்டுருவோம். அப்படியே அந்த லீட்ஸ் எல்லாம் கிடைக்காம தான் நம்ம பிஸ்னஸ் கொஞ்சம் லேக் ஆகுது. ஸோ அந்த லீடை எப்படி ஃபாலோ பண்ணணும், அந்த ஃபாலோஅப் ஹிஸ்ட்ரி எப்படி எடுத்துக்கணுங்கிறது எல்லாமே ஒரு சிஆர்எம் சாஃப்ட்வேரில் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும், அதில் எல்லாமே எடுத்துக்க முடியுங்கிறது சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக சிஆர்எம் சாஃப்ட்வேர் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். தேங்க்யூ சார். அண்ட் நிறையா குவாலிட்டிஸ் சொல்லியிருந்தீங்க, எல்லாமே கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவோம். டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க, டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்கணும் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ஸோ 100% எல்லாத்தையுமே நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். எல்லாமே பிஸ்னஸ்க்கான நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் எக்ஸலன்ட் செஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஐ தேங்க் அவர் சீஃப் கெஸ்ட் ஜேசி ஹெச்எஃப் சந்திரமோகன் சார், பாஸ்ட் ஜெட்பி. ஸோ ஒரு இது ஆரம்பிக்கும் போதே ஒரு மோட்டிவேஷனோட ஒரு நல்ல டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கிற ஒரு ஸ்டோரி கொடுத்து தான் கொண்டு வந்திருந்தாரு. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்து எங்களை உள்ள செஷனுக்கு வரக்கு முன்னாடியே ஒரு நல்ல மோட்டிவேஷன் கொடுத்து உள்ள அனுப்பிச்சிட்டாரு. தேங்க்யூ சார். அண்ட் ஐ தேங்க் பிபிபி கவின்குமார் சார், இவிபி ஏரியா சி, ஸோ ஹூ சப்போர்ட் அஸ் இன் ஆல் அவர் ஆக்டிவிட்டீஸ். தேங்க்யூ சார். அண்ட் அவர் டிஜிட்டல் ஜெட்பி செனட்டர் எஸ் மதிவானன் சார். ஸோ ஜோன் 17 இருக்கிற எல்லா ட்ரெயினர்ஸையும் ஒரு ரவுண்ட் வந்து ட்ரைனிங் கொடுக்க வச்சுட்டாரு. இனி லாக்டவுன் கண்டினியூஸ் ஆச்சுன்னா அடுத்த வேற ஜோனுக்கு தான் போய் ட்ரெயினர்ஸ் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிரியேட்டிவான செஷன்ஸ் டெய்லியும் கொடுத்துட்டே இருக்காரு சார். தேங்க்யூ சார் ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட். அண்ட் ஐ தேங்க் அவர் ஜேபி சேர்மன் ஜேசி ஹெச்எஃப் ஜனகுமார் சார். ஸோ இந்த குவாரண்டைன் டைம்ல என்கேஜாகவே வச்சிருந்தாரு. ஸோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் செமினார்ஸாக கொடுத்து எங்களை பிஸ்னஸுக்கான அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போயிட்டு இருக்கீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட். அண்ட் ஐ தேங்க் அவர் 4 பில்லர்ஸ் 4 பில்லர்ஸ் யாருன்னா நம்ம மாதவ் கிருஷ்ணன் சார். ஸோ ஆப் கோஆர்டினேட்டர், ஆப்புக்கான நல்ல இந்த வெபினார் நல்லா நடக்கும்னா சாரோட சப்போர்ட்ஸ் நல்லா இருந்திருக்கு. தேங்க்யூ சார். அண்ட் ஷாம் கண்ணன் சார், ஜெட்விபி ரீஜென்சி, லோகநாதன் சார், ஜோன் டைரக்டர் இன் பிஸ்னஸ், சிவா ஜேபி ட்ரெஷரர் சார். ஸோ 4 pillars of this success. So thank you everyone. And finally, the man behind the webinar success, Balavelan sir, past national president. So continuously உங்களோட எஃபோர்ட்டை கொடுத்துட்டே இருக்கீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் ஃபைனலி ஐ தேங்க் ஆல் அவர் ஜேபி அண்ட் நான் ஜேபி மெம்பர்ஸ் ஃபார் actively attending this session. தேங்க்யூ everyone. தேங்க்யூ சேர்மன். இன்றைய நிகழ்வு முறைப்படி ஒத்துவைக்கப்படுகிறது சார். ஒரே ஒரு செகண்ட், ஒரு 2 பேர் ஒரு கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் ஃபீல்டுக்கு பத்தி உங்களுடைய கருத்து, அந்த மார்க்கெட்டிங் பத்தி சொல்லியிருக்காங்க சார். அதை சொல்லிட்டு நம்ம நிறைய பண்ணிருங்க சார். சார் இன்சூரன்ஸ் பத்தி பெருசா ஐடியா இல்லை. நான் வந்து இன்சூரன்ஸை ப்ராடக்டா பாக்குறேன். ப்ராடக்டை ரீச் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் நம்ம வந்து அந்த ப்ராப்பர் ஃபாலோ பண்ணாவே கண்டிப்பா கிடைக்கும் சார். ஏன்னா இன்னைக்கு இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட அவேர்னஸ் எப்படி இருக்குன்னா, இன்சூரன்ஸ்னாவே அவாய்ட் பண்ற லெவலுக்கு இருக்காங்க. ஏன்னா நிறைய ஏற்கனவே அந்த இன்சூரன்ஸை ப்ராப்பரா அவேர்னஸ் மக்கள் கிட்ட கொடுக்காம ஒரு எல்ஐசி ஏஜென்ட், இன்சூரன்ஸ் ஏஜென்டாவே மக்கள் ஓடி போற லெவலுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டாங்க. இது நான் என்ன சொல்லலாம், ஒரு 5 கஸ்டமர் எடுத்துட்டீங்கன்னா அந்த 5 கஸ்டமர் மூலமா அடுத்த கஸ்டமர் எடுக்க ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு என்னால ஒரு 2700 கஸ்டமர் நாங்க சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். பெரிய மார்க்கெட்டிங் டீம் கிடையாது. எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் தான் அடுத்த கஸ்டமர் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ இருக்கிற எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் நீங்க ப்ராப்பரா இருந்தீங்கன்னா அவங்க மூலியமா உங்களுக்கு லீட்ஸ் வரும். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ப்ராப்பரா சர்வீஸ் கொடுங்க சார் அவங்களுக்கு. Thank you so much, sir. Thank you. See you tomorrow by 7:30, partners, exactly with the same trainer, Senthil Murugan, sir. Be ready. Even if you have got any more doubt, can be clarified from 7:30 to 8. Thank you. See you. Nandakumar sir, thank you very much. Thank you for the opportunity. Thank you, sir. Thank you, sir. Thank you. நான் லீவ் ஆயிக்கிறேன் சார். நான் திரும்ப Yes, sir. Yes, sir.